ஓகே. ஜெய்பீம், நமோ புத்தாய. புத்தரும் அவரது தம்மமும் இந்த தம்ம உரை புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் 10வது வாரமாக நாம காணொளியில் இணைஞ்சிருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய இந்த புத்தகம் பௌத்தத்தை பற்றிய அனைத்து விஷயங்களையும் மிக அழகாக சுருக்கமாக நமக்கு டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறாரு. பௌத்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிற எல்லோரும் மற்றும் பௌத்தம் ஏற்று இருக்கக்கூடிய நபர்கள், பௌத்தம் ஏற்க விரும்பும் நபர்கள் எல்லோருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த புத்தரும் அவர் தம்மமும். சர்வதேச அளவில் ஒரு பௌத்த நூலாக அங்கீகரிக்கப்பட்டு தைவான் அரசாங்கம் அதை இலவச அச்சு பிரதிகளாக நம்ம எல்லாருக்கும் விநியோகம் செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உலக புகழ் வாய்ந்த புத்தகம் இது. இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய பேருக்கு நேரம் இருக்காது. அதனால இந்த ஞாயிறு தம்ம உரைகளில் ஒவ்வொரு பகுதியை எடுத்து சுருக்கமாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மதமும் தம்மமும் அப்படிங்கிற நூல் 4, அதில் பகுதி 1 முழுவதுமே முடிச்சிட்டோம். அந்த பகுதி 1ங்கிறது மதத்துக்கும் தம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். தம்மம்ங்கிறது பௌத்தத்தை தம்மம்னு தான் சொல்கிறோம் நம்ம. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த பகுதி 1ல் பார்த்தோம். அடுத்தது பகுதி 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சில சொற்கள், அந்த சொல் அமைப்பின் ஒற்றுமை எப்படி அடிப்படை வேறுபாட்டை மறைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த 2வது பகுதி. அதாவது பிற தத்துவங்களில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் நம்ம பௌத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில வார்த்தைகளும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகின்றன. அப்படி ஒத்து போகும்போது சாதாரணமாக பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிற தத்துவங்களில் என்ன அர்த்தத்தில் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதே அர்த்தத்தில் தான் பௌத்தத்துலேயும் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மறுபிறப்பு. இந்த மறுபிறப்புங்கிறது பிற தத்துவங்கள்லையும் பயன்படுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் பௌத்தத்துலேயும் அந்த மறுபிறப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ரெண்டுத்துக்கும் பயங்கரமான வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போன பகுதியில் பார்த்துட்டோம். அதே மாதிரி கர்மா. இந்த கர்மாங்கிறது பிற தத்துவங்களில் கர்மாங்கிறது என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்கு, பௌத்தத்தில் என்ன கொடுக்குது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 10 வித்தியாசங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அதனை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்ம வினைகள். அதாவது முற்பிறப்பில் நம்ம செய்கிற செயல்கள் தான் இந்த பிறப்பில் நம்மளை தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா? இந்த தத்துவத்தை புத்தர் நம்பினாரா அப்படிங்கிறது தான் இந்த 3வது பகுதியா, பகுதி 2ல் 3வது பிரிவா நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் இது. கர்மா, பௌத்தத்தில் பயன்படுத்தப்படும் கர்மா, பிராமணிய தத்துவத்தில் பயன்படுத்தப்படும் கர்மா, இதெல்லாம் நிறைய 10 வித்தியாசங்கள் இருக்கு. அந்த 10 வித்தியாசங்களுமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டா சென்ற வாரம் பார்த்துட்டோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது, கடந்த பிறவியின் கர்மங்கள் அடுத்த பிறவியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை புத்தர் நம்பினாரா அப்படிங்கிறதா. ஏன்னா புத்தர் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ம அப்படிங்கிறது அது கம்ம நியமன ஒரு விதி, லா ஆஃப் நேச்சர் மாதிரி. இப்போ எப்படி புவியீர்ப்பு விசைங்கிறது ஒரு விதியோ, ஒரு விதிமுறை, அது இயற்கையின் விதி. அதை நம்ம யாரும் மாற்ற முடியாது. பட் நம்ம அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, அந்த புவியீர்ப்பு விசையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நம்ம எப்படி சுகமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த கம்ம நியமங்கிறதுலையும் அது ஒரு இயற்கையின் விதி. அந்த கம்ம நியமாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நம்ம எப்படி சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறது தான் புத்தருடைய போதனை. இந்த கம்மாவை பொறுத்த வரைக்கும் புத்தர் தான் உலகத்திலேயே முதல் முறையாக இந்த வினை விதத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? அதை சொன்னது புத்தர் தான். ஏன்னா அவருடைய கம்ம நியமம் தான் அதை சொல்லுது. நம்ம ஆஸ் யூ சோ யூ ரீப். என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு விளையும். மாங்கொட்டையை போட்டால் மாமரம் தான் விளையும் அப்படிங்கிற அந்த உதாரணத்தோட புத்தர் தான் முதல்ல உலகிலேயே வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது இன்றைக்கும் நம்ம அந்த வாழ்க்கையில் அந்த தத்துவத்தை நம்ம பின்பற்றுறோம். நிறைய விஷயங்கள்ல நமக்கு நாமே அதை சொல்லிக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கெட்டது செஞ்சிடாத, செஞ்சினா நீ தான் அதை பலனை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆரம்பத்தில் நமக்கு சொன்னது புத்தர் தான். இதை இப்போ பல்வேறு வகையில் நம்ம அந்த தத்துவத்தை வெவ்வேறு வார்த்தைகளில் வாக்கியங்களில் நம்ம சொல்கிறோம். அதில் ஒன்று வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் சொல்லுவோம். நம்ம என்னென்ன அப்படியே கொடுக்குறோமோ அப்படி வட்டமாக திரும்பி அது நமக்கே வந்துடும். தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே அடிப்படையில் இந்த கம்ம நியமாவை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒரு சமூகத்தின் ஒழுக்கத்திற்கு
அந்த கம்ம விதியின் மீதுள்ள உறுதியான நம்பிக்கை பெரிதும் உதவும் என புத்தர் தீர்க்கமாக நம்பினார் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. ஏன்னா எந்த ஒரு சொசைட்டியுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரும் அதுதான் சொல்றாரு. ஒரு சமூகம்ங்கிறது சட்டம் மற்றும் தனி மனித ஒழுக்கம் இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு சமூகத்தை நல்ல வழியில வச்சிருக்கும். அப்பதான் அந்த சமூகம் வாழவும் முடியும், வளரவும் முடியும். அப்ப அந்த சமூகத்தின் தனி மனித ஒழுக்கத்திற்கு கம்ம விதி அது வந்து எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவர்களுடைய செயல்பாடுகள் ஒழுக்கமான செயல்பாடுகளா இருக்கும். அது இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும், சமத்துவத்திற்கும், சகோதரத்துவத்திற்கும் உதவும் அப்படிங்கிறது தான் கம்ம நியமம். புத்தருடைய கம்ம என்ன அப்படின்னா, இதே பிறவியில தான் அதனுடைய பலனை உண்டாக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை வித்தியாசம். அதாவது பிற தத்துவங்கள்ல இருக்கக்கூடிய கர்மா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிறவியில நம்ம செய்யற செயல்லாம் நம்ம செத்த பிறகு அடுத்த பிறவியில நம்மளுக்கு வந்து ஒரு சொர்க்கத்த குடுக்கறதுக்கோ, அல்லது நரகத்த குடுக்கறதுக்கோ, அல்லது என்ன பிறவியில நம்ம பிறக்க போறோம்னு நிர்ணயிக்கிறதுக்கோ அது பயன்படும் அப்படிங்கிறது தான் பிற தத்துவங்களுடைய போதனை. ஆனா புத்தருடைய போதனை என்ன அப்படின்னா, நம்ம இப்ப என்ன செய்றோமோ அதுதான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைய பாதிக்கும். இதே பிறவியில. நம்ம செத்த பிறகு கிடையாது. சாகறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கிற ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய அ வினை என்ன நம்ம செய்றோமோ, அதுதான் நம்மளுடைய பலனையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அ பௌத்தத்தில வந்து கம்மாவை பற்றிய புரிதலாக புத்தர் வந்து போதிச்சிருக்கிறார். இந்த கர்மா கொள்கையை தான் திரிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவருடைய செயல் வந்து முற்பிறவியில அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த பிறவிகள்ல, பல்வேறு பிறவிகள்ல என்னென்ன செஞ்சாங்களோ, அந்த பாவம், புண்ணியம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அப்படியே அக்குமுலேட் ஆகி சேர்ந்து, அது இந்த பிறவியில அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாரி இந்த பிறவியில என்னென்ன செயல்கள் செய்றாங்களோ, இதெல்லாம் அப்படியே ஆன்மா மேல வந்து ஒரு இம்ப்ரஷன்ஸ் கிரியேட் பண்ணி, அப்படியே அடுத்த பிறவிக்கு கொண்டு போகும். அப்படின்னு இருக்கும். ஸோ, இப்ப ஏதோ போன பிறவியில செஞ்சது இந்த பிறவியிலயும், இந்த பிறவியில செய்யறது அடுத்த பிறவியிலயும், இப்படிதான் வந்து நம்மளுடைய செயல்களுடைய விளைவுகள் இருக்கும். அப்படிங்கிறது கர்மாங்கிற தத்துவம். இது ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நம்ம செய்ற விஷயம் நமக்கு இந்த வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு புத்தர் சொன்னத, இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இத இப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, இப்ப சரி அப்படி இருந்துட்டு போது. நமக்கு என்ன பிரச்சனை? போன ஜென்மத்தில பண்ணது இந்த ஜென்மத்தில வருது. சரி, நல்லா இந்த ஜென்மத்திலயாவது நல்லது பண்ணுவோம். அடுத்த ஜென்மத்தில நல்லா பொறப்போம். அப்படின்னு அதுவும் ஒரு வகையில நல்ல தத்துவம் தானே! அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணும். சரி அது என்ன சொல்லுது? அ இந்த ஒரு ஜென்மத்தில கஷ்டப்படுறோம். சரி நம்ம போன ஜென்மத்தில ஏதோ பண்ணியிருப்போம்பா. சரி அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம நல்லா பிறக்கணும். அதனால இப்ப நல்லது பண்ணுவோம். அப்படின்னு தனி மனித ஒழுக்கத்த தானே அது கொண்டு வருது. சரி இருந்துட்டு போதுமே அந்த தத்துவமே அப்படின்னு நம்ம அ வாதாட ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து இருக்கு. என்ன அதுல பிரச்சனை அப்படின்னா, ஆ இப்போ ஒருத்தர் வந்து ஏழ்மையா இருக்கிறாரு அப்படின்னா, அவரு வந்து போன ஜென்மத்தில பண்ண பாவம். அதனால தான் அவன் ஏழ்மையா இருக்கான். ஒருத்தன் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட இருக்கிறான் அப்படின்னா, அவன் போன ஜென்மத்தில பண்ண புண்ணியம். அதனால தான் அப்படி இருக்கிறான். அப்படின்னு இது வந்து ஒரு சகோதரத்துவத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கு. எல்லாமே அவன் அவன் தலையெழுத்துப்படி நடக்குது. அவன் அவன் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியம் படி நடக்குது அப்படின்னும்போது, சக மனிதன் கஷ்டப்படும் பொழுது, "ஐயய்யோ! அவன் கஷ்டப்படுறானே! அவனுக்கு ஏதாவது நம்மளால உதவ முடியுமா?" அப்படிங்கிற அந்த அடிப்படை மனிதாபிமானத்த இது கொன்னுடுது, இந்த தத்துவம். ஸோ இந்த தத்துவத்த நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க? அது அவன் தலையெழுத்து. அவன் அனுபவிச்சு தான் ஆவணும். நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்ட்டு சர்வசாதாரணமாக கடந்து போயிடுவாங்க. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஏழ்மைய அனுபவிச்சுட்டு இருக்கணுமே, அவன் என்ன நினைப்பான்னா, தன்னுடைய ஏழ்மைக்கு மாத்த முடியும். இந்த ஜென்மத்தில அத மாத்திட்டு நம்மளால நல்லா வாழ முடியும்ன்ற அந்த நம்பிக்கையும் இருக்காது அவனுக்கு. இது போன ஜென்மத்தில பண்ண பாவம். நம்ம இந்த ஜென்மத்தில அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படின்னு ஏழ்மைய தனக்கு தானே சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையையும் வந்து அடிமை மனப்பான்மையும் இது குடுத்துருது, இந்த தத்துவம். அதனால தான் இத வந்து புத்தர் கடுமையா எதிர்க்கிறாரு அவருடைய காலத்திலே. அப்ப என்ன ஒருத்தன் ஏழையா இருந்தா அதுவும் அவனோட முற்பிறவியின் பலன். அவன் ஒரு செல்வந்தரா இருந்தா அதுவும் அவனுடைய முற்பிறவியின் பலன். அவன் ஊனமா பொறந்தான்னாலும் அது அவனுடைய அந்த குழந்தையோட முற்பிறவியின் பலன். அப்படின்னா, இது வந்து எந்த வகையில அது ஒரு நியாயமான ஒரு தத்துவமா இருக்க முடியும்? இப்ப நாங்க எங்களுடைய பேஷண்ட்ஸ் கூட பார்க்குறோம். ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ் வராங்கன்னா, அவங்க என்ன நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, "நான் என்ன பாவம் பண்ணணும் எனக்கு இந்த கேன்சர் வந்துருச்சு." அப்படின்றாங்க. அப்ப இது வந்து எங்களுக்கு மருத்துவ ரீதியா எப்படி பாதிக்குது அப்படின்னா, நம்ம வந்து கேன்சர்ங்கிறது பாவ புண்ணியத்தினால வர்றது கிடையாது. அது வந்து நம்ம அப்பப்போ போய் செக் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கு? இத நம்மளால மாத்த முடியும். அப்படிங்கிற விஷயத்த தான் நாங்க வந்து மக்களுக்கு சொல்லணும்னு நெனைக்கிறோம்.
அப்போ உதாரணத்துக்கு ஒரு கர்ப்பப்பை வாய் கேன்சர் அப்படின்னா, அது வந்து ஒரு வைரஸ் கிருமினால வருது. அந்த வைரஸ் கிருமினால வர்றத வந்து நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடியே அத கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கு அவங்க பாப் ஸ்மியர்ங்கிற போய் டெஸ்ட் ஒண்ணு பண்ணணும். இத நம்ம சொல்றோம். ஆனா, இந்த தத்துவம் வந்து நமக்கு குறுக்க வருது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அது அவன் அவன் தலைவிதிப்படி தாங்க நடக்கும். போன ஜென்மம் பாவ புண்ணியப்படி அவன் அவன் வியாதிய கூட அது இப்படிதான் அனுபவிச்சு ஆகணும். அப்படிங்கிற புரிதல தான் இது வந்து மக்கள் கிட்ட குடுத்திருக்கு. இதனாலேயே நமக்கு வந்து ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல ரொம்ப கம்மி. அதாவது போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல அந்த வியாதி வரவிடாம தடுத்துக்கிறதுக்கு நமக்கு தடுப்பூசி போட்டுக்கலாம். இப்படிங்கிற ஒரு சிந்தனையே இது வந்து தடுக்குது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையிலே இது வந்து ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு தத்துவமா இருக்கிறதுனால தான், இத வந்து நம்ம புத்தர் காலத்திலே அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு. இப்ப இந்த காலத்திலயும் நம்ம அத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால நம்ம புத்தர் அத எப்படி புரிஞ்சிருக்கிறாரு, எப்படி நமக்கு விளக்கியிருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த ஒரு மோசமான விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, மனுஷனுடைய வாழ்வு அவன் கையிலே கிடையாது அப்படின்னுது. அவனுடைய முற்பிறவி செயல் தான் இது எல்லாத்தையுமே முடிவு செய்யுது. இந்த வாழ்க்கை ஃபுல்லா அவன் அதுக்கேத்த மாரி தான். அப்ப மனித முயற்சிக்கும், தன்னம்பிக்கைக்கும் வேலை இல்லாம போயிடுது. என்னால வேலை செய்ய முடியும். நான் வந்து நல்லா என்னுடைய வாழ்க்கையை தரத்த மாத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தா தானே மனுஷன் வந்து வாழவே முற்படுவான். இல்லன்னா அவன் எல்லாமே போன ஜென்மத்து மேல இருக்குன்னா, அது நடக்கிறது நடந்துட்டு போகுதுன்னு, அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு மந்தமான மனநிலையை குடுத்துரும். ஸோ இது வந்து மனித வாழ்க்கைக்கும், மனித மேம்பாட்டிற்கும் அவசியமற்ற ஒரு தத்துவம் அப்படிங்கிறது தான். அப்ப புத்தர் இதெல்லாம் நம்பினாரா? அப்படின்னா, இப்போ என்ன அப்படின்னா, நெறைய பௌத்த நூல்கள்ல இது தவறா இப்படிதான் கொடுக்கப்படுது. போன ஜென்மம் புத்தரே வந்து பல்வேறு பிறவியா இருந்ததாலாம் வந்து திரிச்சு எழுதிர்றாங்க. புத்தர் ஒரு பிறவியில வந்து கழுகா பிறந்தாரு, ஒரு பிறவியில வந்து அரசனா பிறந்தாரு, ஒரு சில பிறவியில ஆண்டியா பிறந்தாரு, ஒரு சிலது பன்னியா பிறந்தாரு. அப்படின்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கோழியா பிறந்தாங்க, இத்தன பிறவிகள்ல இப்படியெல்லாம் பிறந்தாங்க அப்படின்னு புத்தருக்கே அந்த மாதிரி ஒரு நெறைய பிறவிகள் இருந்ததாக சித்தரிச்சிடுறாங்க. அப்போ இந்த மாரி பௌத்த நூல்கள் ஏன்னா நம்ம பௌத்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம இந்தியால இருந்த பௌத்தம் இப்ப வந்து நம்மகிட்ட இல்ல. இது பல்வேறு நாடுகள்ல தான் இருக்கு. ஸோ அப்ப அந்தந்த நாடுகள்ல இருந்தா நம்ம எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மாதிரி எழுதி வச்சிருக்கிற பௌத்த நூல்கள்லேருந்து பார்க்கும்பொழுது, நமக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் வருது. இப்ப இத தெளிவுபடுத்துறதுக்கு தான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், அவர் வந்து பல ஆண்டுகள் ஆராய்ந்து, நெறைய பௌத்த நூல்களை கண்டறிந்து, அதற்கான ஆதாரத்தோட, அந்த சுட்டாக்களின் ஆதாரத்தோட சொல்றாரு. அந்த சுட்டாக்கள நம்ம இப்ப போட்டு Googleல சர்ச் பண்ணா கூட, அதுக்கு நமக்கு ரெடியா ரெஃபரன்ஸ் வருது. இப்போ இ இதுதான் வந்து நமக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்டு, நம்ம அத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லன்னா, அ தவறான செய்திகள முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு, மொத்தத்தில பௌத்த தத்துவமே இப்படித்தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்து ஜம்பிங் இன்டோ கன்க்ளூஷனுக்கு வந்துரக்கூடாது. ஓகே. இப்ப கர்மாவும், பிறவி பலனும் பத்தி நம்ம பொதுவா என்ன புரிதல் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதுக்கப்புறம் புத்தர் அத எப்படி சொல்றாருங்கிறத நம்ம போறோம். இப்ப கர்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த பிறவியில ஒருத்தன் ஒரு செயல் செய்றான். அது நல்ல செயலா இருக்கலாம், தீய செயலா இருக்கலாம். அது பாவம் இல்லன்னா புண்ணியம்னு சொல்றோம். இந்த பாவம், புண்ணியம் அப்படி செய்யறதுக்கு ஏத்த மாதிரி, அவனுடைய அடுத்த பிறவியில அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுது. ஓகே. இப்போ இந்த தத்துவத்துல என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சில கேள்விகள் வருது. அப்ப இந்த பிறவியில பண்றதெல்லாம் அடுத்த பிறவியில வருமா? அப்படின்னா, நம்ம எப்படி அத அ அ ஆராயறது? அதுக்கான ஆதாரம் எங்க கிடைக்கும்? ஏன்னா, இந்த பிறவியில இருக்கிற கர்மா அடுத்த பிறவியில அதனுடைய பலன குடுக்கும் அப்படின்னா, இந்த பிறவியில செத்த பிறகு தான் குடுக்குது. அப்ப இவன் செத்துடுறான். அடுத்த பிறவிங்கிறது அது எங்க நடக்கும்? யார்கிட்ட நடக்கும்? எங்கேயுமே தெரியாது நமக்கு. ஸோ, இப்ப இருக்கிற நம்ம கண் எதிர்ல இருக்கிறவனும் செத்து போயிட்டான். எங்க பிறக்க போறானோ, அது நமக்கு தெரியவும் தெரியாது. அது எந்த ஒரு விலங்காவும் இருக்கலாம், பறவையாவும் இருக்கலாம், இன்னொரு மனிதனாவும் இருக்கலாம், எந்த நாட்டுல வேணுனாலும் இருக்கலாம். அப்படின்னு இருக்கும் பொழுது, நமக்கு கம்பேர் பண்றதுக்கு 2 பேருமே இருக்க மாட்டாங்க. உயிரோட இருக்கிறவனும் செத்து போயிடுறான். ஏன்னா செத்த பிறகு தான் மறுபிறவி. அங்க சரி பிறந்தவனையாவது பார்க்கலாம்னா, அவன் எங்க பிறக்குறான் எதுன்னு நமக்கு தெரியாது இந்த தத்துவத்துப்படி. அப்ப எப்படி இத ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறது? அப்ப இதுல தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து டாக்டர் அம்பேத்கர் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, சரி இந்த பிறவியில இருக்கிற கர்மா அடுத்த பிறவியில பலனை ஏற்படுத்துமா? இல்லையா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம். இன்னொரு மாதிரி அத யோசிப்போம். இந்த பிறவியில நீ பிறக்கறதுக்கு முன்னாடி உன்னுடைய தத்துவப்படியே முற்பிறவின்னு ஒண்ணு உனக்கு இருந்திருக்கும்ல. இதுக்கு முன்னாடி ஒரு பிறவியில பிறந்திருப்பல்ல. அப்ப அந்த க பிறவியில நீ பண்ண கர்மா, அதுதான் இந்த பிறவியில உனக்கு பிரச்சனைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். இப்ப நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிடுது. அதாவது இப்ப உயிரோட இருக்கிறவன் நமக்கு வந்து ஆ ஆதாரத்துக்கு கிடைச்சிடுறான், ஆராய்ச்சிக்கு. ரைட். அப்போ உன்னுடைய இந்த பிறவியில இருக்கக்கூடிய கர்மா, உன்னுடைய
முன்னாடி பிறவியிலிருந்து தான் வருதுன்னு நீ சொல்லும்போது, நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு அப்படின்னு அந்த தத்துவத்தை பார்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுது. இப்ப ஒரே தத்துவம் தான். அதாவது இந்த பிறவியில இருக்கிறது அடுத்த பிறவியில அதனுடைய பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அவர்களுடைய தத்துவமே நம்ம ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும்போது, இந்த பிறவி அடுத்த பிறவிங்கிறதுக்கு பதிலா, போன பிறவி இந்த பிறவி அப்படின்னு நம்ம கொஞ்சம் அத ஷிஃப்ட் பண்ணி அத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றதுனால, அவர்களுடைய தத்துவம் எந்த வகையிலயும் பாதிக்கப்படல. அது வந்து அதாவது அத டாக்டர் அம்பேத்கர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, "இட் டஸ் நாட் ஹார்ம் தி டி ஜுரே ஆர் டி ஃபேக்டோ கனோடேஷன்" அப்படின்னு. அதாவது டி ஜுரே அப்படின்னா சட்டப்படி, அதாவது அதனுடைய உரிமைப்படி, இந்த தத்துவம் வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க, அந்த அடிப்படை தத்துவத்தையும் நம்ம எந்த வகையிலயும் மாற்றல. அத வந்து சட்டப்படியாகவும் மாத்தல. அதே மாரி எதார்த்தத்திலயும் மாத்தல. இது நேச்சுரல். இது அவங்களே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த பிறவியில இருக்கிறது தான் அடுத்த பிறவியில வருதுன்னு சொல்ற. சரி, அப்படின்னா இந்த பிறவியில இருக்கிறது போன பிறவியில இருக்கிறது தானே. அப்ப அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியும். இந்த 2 கேள்விய அடிப்படையா வச்சா தான் இந்த தத்துவத்தையே ஆராய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில டாக்டர் அம்பேத்கர் தெளிவாக சொல்றார். அதனால தான் இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். அப்ப அப்படின்னா நம்ம ஆராய்ச்சிக்கு இப்ப எடுத்துக்குவோம். போன பிறவியில இருக்கிற கர்மா தான் இந்த பிறவியில இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் வந்திருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம என்ன பார்க்குறோம்? 2 கேள்வி உங்களுக்கு வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து மரபு வழி பரிமாற்ற விதின்னு இருக்குது. லா ஆஃப் ஹெரிடிட்டி, லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. கிரிகர் மெண்டல் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இந்த பட்டாணி செடி, அந்த பீ பிளான்ட் அதனுடைய இது வந்து ஒரு குட்டை பிளான்ட், பெரிய பிளான்ட் இது 2ம் சேர்ந்து அடுத்த ஜெனரேஷன் எப்படி கொடுக்கும். இது வந்து மரபு வழி பரிமாற்ற விதி. லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீன் மூலமா, மரபணு மூலமா ஒரு பண்புகள், ஒரு குட்டையான செடி இருக்கு அப்படின்னா, அந்த குட்டையான செடியும், ஒரு நெட்டையான செடியும் 2ம் கலந்து இன்னொரு செடிய குடுக்கும் பொழுது, அதனுடைய புது செடியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மரபு வழி பரிமாற்ற விதி. இது அடிப்படை அறிவியல். அது வந்து அந்த குட்டை நெட்டைக்கு மட்டும் இல்ல. அதனால அதுல நெறைய அ அ குவாலிட்டீஸ் அதனுடைய கலர், அதனுடைய ஸ்மெல், அதனுடைய டேஸ்ட் எல்லாமே இப்படிதான் மரபணு வழியாக அடுத்தடுத்த அ ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கடத்தப்படுகிறது. அப்ப அதே மாதிரி தானே வந்து மனிதனுக்கும் கடத்தப்படணும். நம்மளும் அதே லா ஆஃப் ஹெரிடிட்டி தான் அ பின்பற்றுறோம். அப்படின்னா, உன்னுடைய போன ஜென்மத்து கர்மா இந்த பிறவிக்கு எப்படி உன்கிட்ட வருது? அது என்ன ப்ராசஸ்ல வருது? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். சரி, அடுத்தது ஒரு குழந்தையோட பண்புகள்னு இருக்கும் இல்லையா? கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சனாலிட்டி. அது எத வச்சு வருது? பெற்றோர்கள் கிட்ட இருந்து வருதா? இல்ல வெளியில இருந்து அந்த குழந்தைக்கு வருதா? இந்த 2 கேள்விக்கும் பதில் சொன்னா மட்டும் தான், இந்த கர்ம விதி, அவங்கள முற்பிறவி, அடுத்த பிறவி பலன் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நான் ஏத்துக்கவும் முடியும். அப்படின்னு இந்த 2 கேள்விய வச்சு நம்ம அனலைஸ் பண்றோம். ஓகே. அப்பன்னா, இப்ப எப்படி பாத்துங்க, அந்த இப்பிறவி, மறுபிறவின்னு சொல்லும்போது, இந்த பிறவில இருக்கணும் செத்துடுறான். அடுத்த பிறவில இருக்கணும் எங்கேயும் இருக்கவும் நமக்கு தெரிய மாட்டான். இப்ப இந்த மாரி இருக்கும்போது நம்மளால அத ஆராயவே முடியாது. ஆனா, ஒரு முற்பிறவி, இந்த பிறவின்னு எடுக்கும்போது, அப்ப இப்ப வந்து அவன் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் ஆகணும். ரைட். இப்ப அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயத்த அலசணும். சரி, அறிவியல் என்ன சொல்லுது? அறிவியல் வந்து ஒரு பெற்றோர்கிட்ட இருந்து என்ன வருது குழந்தைக்கு அப்படின்னா, இது அடிப்படை அறிவியல். எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தெரியும். சயன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. நம்மளும் எல்லாமே ஸ்கூல்ல படிச்சிருப்போம் பொதுவாவே. பெண் கிட்ட இருந்து அந்த சினை முட்டை வரும். ஓவம். அடுத்தது ஆண் கிட்ட இருந்து விந்து வரும். ஸ்பெர்ம். இப்ப இந்த ஸ்பெர்மும் ஓவமும் சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகும். இணைந்து உருவாகிறது ஒரு ஜைகோட் அப்படி. இந்த ஜைகோட்ல தான் அது வந்து தான் கரு. இந்த கரு தான் அதுக்கப்புறம் சின்ன சின்னதா அப்படியே வளர்ந்து நமக்கு வந்து குழந்தையா உருவாகுது. இதுதான் வந்து அடிப்படை அறிவியல். இது வந்து தாயுடைய கருப்பையில நடக்கிற விஷயம். அடிப்படை குழந்தை பிறக்கிறதோட ப்ராசஸ். ஓகேங்களா? இத வந்து புத்தர் காலத்துல பேசியிருக்கிறார். உண்மையிலே ஆச்சரியப்படுற விஷயம் இதுதான். என்ன அப்படின்னா, யக்கர், யக்கா அப்படின்னு அந்த புத்தகத்துல பார்க்கலாம் நம்ம. யக்கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யக்கர், யக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யக்கா அப்படி யக்கர்ங்கிறது ஒரு ஆள் கிடையாது. புத்தரும் யக்கருங்கிற ஒரு ஆள் உரையாடுறாங்கங்கிறது கிடையாது. யக்கர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து அதிக சக்தி வாய்ந்தவர்களாகவும், புதையல்ல பாதுகாக்கிறவங்களாகவும் அந்த பௌத்த நூல்கள்ல சொல்லுது. அதாவது என்ன அப்படின்னா, அவங்கெல்லாம் இயற்கை வளங்களை பாதுகாப்பவர்கள். மரத்துக்குன்னு ஒரு யக்கா இருக்கும். அல்லது யக்ஷி இருப்பாங்க. நீர்நிலைகளுக்கு ஒரு யக்கா அல்லது யக்ஷி இருப்பாங்க.
இவங்க இந்த யக்கர்கள் வந்து புத்தர் காலத்துல ரொம்ப புத்தருக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்கெல்லாம் யார் அப்படின்னா பூர்வகுடி மலைவாழ் மக்கள். அவங்க வந்து அந்த இயற்கையை அப்படியே பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க. அவங்க தான் யக்கா. இது வந்து நிறைய இடங்கள்ல பௌத்த நூல்கள்ல யக்காக்கும் புத்தருக்கும் நடந்த உரையாடல்கள்ல நிறைய விஷயங்கள் சுட்டாக்கள் இருக்கும். அதுல இருந்து நிறைய பௌத்த தத்துவங்களை நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த மாதிரி இது வந்து சம்யுக்த நிகாயா. நம்ம புத்த திரிபிட்டகத்துல சுட்ட பிட்டகான்னு தெரியும் நமக்கு. அந்த சுட்ட பிட்டகால 5 நிகாயாக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 5 நிகாயாக்கள்ல சம்யுக்த நிகாயான்னு ஒண்ணு. அந்த சம்யுக்த நிகாயால 10.1 அதுக்கு பேரு இந்தக்க சுட்டா. இந்தக்கா அப்படிங்கிறது தான் அந்த யக்கரோட பேர். அதாவது அந்த பகுதியில் இருந்த ஒரு மலைவாழ் இனத்தின் தலைவன் ஒரு யக்கா, இந்தக்கா. அந்த இந்தக்காவோட மலை வந்து இந்திரமலை. அந்த இந்திரமலையில புத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இந்தக்கா வராரு. இந்தக்காங்கிற அந்த யக்கர் வராரு. வந்து அவர்கிட்ட பேசுறாரு. இந்த யக்ஷிங்கிறது வந்து இப்ப கூட பாலக்காட்டுல வந்து மலம்புழா டேம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மலம்புழா டேம்ல யக்ஷியோட சிலை வச்சிருக்கிறாங்க. இதுதான் அந்த சிலை. அப்ப என்ன அப்படின்னா, அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த காலத்துல அந்தந்த பூர்வகுடி வாழ் மக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த இன தலைவர்கள் அதற்காக போராடி இருக்கிறாங்க. அ இதுதான் அதனுடைய அடிப்படை விஷயம். நம்ம நெறைய இடங்கள்ல இத ஆராயும்போது புரியுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பௌத்தத்தை வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு அ க வாழ்வே போதாதுங்கிற அளவுக்கு தான் அதில எக்ஸ்டென்சிவ் இன்ஃபர்மேஷன். பட் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அங்கங்கருந்து எடுத்துக்கிட்டு, அத நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கும், நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்கும் எதெல்லாம் இந்த சமூகத்துக்கும் பயன்படுமோ, அத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில இந்த யக்கர்களுடைய புரிதல் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஏன்னா இவங்கலாம் வந்து இயற்கை வளங்களை பாதுகாத்தவர்கள், அந்த காலத்தில. அப்ப அந்த ஒரு இயற்கை வளத்த அழிக்க யாராவது போறாங்க அப்படின்னா, அவங்கள எதிர்த்து இவங்க போராடுவாங்க. இப்ப இது வந்து ராமாயணத்துல கூட ஒரு கேரக்டர் வரும். தாடகை அப்படின்னு. இந்த தாடகைங்கிறது ஒரு யக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகேத்து அப்படிங்கிற ஒரு யக்ஷன். அந்த சுகேத்துங்கிற யக்ஷனுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இருக்காம ஒரு பெண் பிறக்கும். அந்த பெண்ணுடைய பெயர் வந்து தாடகைன்னு போடுவாங்க. தாடகைக்கு வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு ஒரு 1000 யானை பலம் கொண்டவள் அப்படிங்கிற மாதிரி அதுல டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இந்த தாடகைக்கு வந்து சுந்தா அப்படிங்கிறவரோட திருமணம் நடக்குது. அந்த இவங்க ஒரு பூர்வகுடி இனம் அது. அப்போ அந்த அவங்க வந்து காட்டுப்பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மலைவாழ் மக்கள். அதுல வந்து தாடகைக்கும், சுந்தாக்கும் திருமணம் நடக்குது. அ அங்க அந்த காட்ட அழிச்சு யாகசாலை அமைக்கிறதுக்காக அந்த காலத்துல பிராமண முனிவர்கள் அங்க வராங்க. அத வந்து சுந்தா தடுக்கிறான். சுந்தா வந்து அந்த இனத்தோட இளவரசனா இருக்கிறான் இல்லையா? ஸோ அவன் வந்து அவங்கள தடுக்கிறான். அப்ப தடுக்கும்போது இந்த சுந்தாவ கொன்னுடுறாங்க. சுந்தாவ கொன்ன உடனே தாடகை வந்து அ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அங்க அந்த காட்ட வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கிறா. ஸோ அதான் யக்ஷி. யக்ஷி வந்து அத பாதுகாக்கிறா. அப்ப இந்த தாடகை வந்து பாதுகாக்கிற சமயத்துல, நெறைய முனிவர்கள் அது தோற்று போறாங்க. ஏன்னா காடுகளை அழிச்சு அங்க போய் யாகசாலை வைக்கணும். இப்ப யாகசாலை வச்சுட்டோம்னா, அப்புறம் என்ன அந்த ஃபுல்லா இருக்கிற அங்க வனவிலங்குகள் பாதிக்கப்படும். அந்த வனச்சூழல் பாதிக்கப்படும். மரங்கள் போயிடும். நீர்நிலைகள் போயிடும். இத தான் வந்து அந்த மலைக்குடி வாழ் மக்கள் வந்து அத பாதுகாக்கிறாங்க. இயற்கையை பாதுகாக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி யக்ஷியும் வந்து அத எதிர்த்து போராடும்போது, விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்றாருன்னா, ராமனையும், லக்ஷ்மணையும் கூட்டிட்டு போயிட்டு, அவங்கள வச்சு தாடகைய கொன்னுடுறாங்க. அப்ப அந்த தாடகை இறந்து போறா. அந்த யக்ஷி இறந்து போறா. இது வந்து ராமாயணத்துல இருக்கு. நான் அத வந்து ஏன்னா இப்ப ராமாயணம்ங்கிறது வந்து அது உண்மையிலே நடந்ததா? அல்லது அது ஒரு புனையப்பட்ட புராணமா? அப்படின்னு ஏகப்பட்ட வாதங்கள் இருக்கலாம். பட் அது சொல்ல வர விஷயம் இதுதான். அத சொல்ல வர்றத ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. நான் அதுல இருக்கிறத அப்படியே உங்களுக்கு குடுக்குறேன். இது வந்து நீங்க புரிஞ்சுக்கிற வகையில நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசென்ட்டா வந்திருக்கு இல்லையா? தங்கலான் திரைப்படம். அந்த தங்கலான் திரைப்படத்திலயும் இந்த கான்செப்ட் தான் அங்க வந்து காண்பிக்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் என்ன பண்றாங்க? அந்த புதையல பாதுகாக்கிறாங்க. ஸோ அவங்க தான் யக்கா, யக்ஷி அவங்க ஆக்சுவலா. அந்த யக்கா அப்படிங்கிற அந்த மலைக்குடி மக்கள் இயற்கை வளங்கள பாதுகாக்கிறதன் மூலம் எல்லாருமே சந்தோஷமா வாழ முடியும். அது இயற்கை வளங்கள சீரழிச்சுட்டா எல்லாருக்கும் பேரழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். இந்த மூவி எத்தன பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. பாருங்க பார்த்தா புரியும். அவங்க வந்து அந்த தங்கம் இருக்கக்கூடிய மலைய பாதுகாக்கிறாங்க. ஏன் பாதுகாக்கிறாங்க? ஏன்னா அத எடுத்தா அழிவு ஏற்படுத்திரும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து வழி வழியா சொல்லியிருக்கிறாங்க.
இப்ப அப்படின்னா, அவங்க அந்த தங்கத்தின் மேல ஆசை வச்சு, அவங்க அதெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்காங்களா? பேராசையோட அப்படின்னா, அப்படி கிடையாது. அங்க தான் நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அவங்க அந்த தங்கத்த காப்பாத்தணும்னு நினைக்கல. அந்த தங்கத்தின் மேல் ஆசை கொண்டு காப்பாத்தல. அப்படி ஆசை கொண்டு காப்பாத்தியிருந்தா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்து அ அ மறைமுகமா வித்து அந்த பூர்வகுடியே பயங்கரமா வசதி வாய்ப்போட இருந்துருமே! அப்படி இல்ல. அவங்க அத அவங்களும் பயன்படுத்தாம, யாரையும் அத எடுக்க விடாம அங்க பாதுகாக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த தங்கத்தின் மீது ஆசைப்பட்டு எவனா வந்துட்டான் அப்படின்னா, அவனோட சேர்ந்து பெரும் படை வரும். பெரிய கூட்டம் வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அங்க இருக்கக்கூடிய வனப்பிரதேசத்த அழிச்சிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள் எல்லாம் கொன்னுருவாங்க. அவங்கள வெளியேற்றிடுவாங்க. அங்க இருக்கிற நீர்நிலைகள்லாம் போயிடும். இயற்கை வளங்கள் சேதாரமடையும். வன விலங்குகள் செத்துரும். பறவைகள் கூட கொன்னுடுவாங்க. அப்போ அந்த ஃபுல் பகுதியுமே வந்து ஒரு வணிக மயமாக்கப்பட்டுரும். அப்ப காடுகளை அழித்து இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம இன்னைக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதத்தான் இவங்கெல்லாம் பாதுகாக்கிறாங்க. யக்கா, யக்ஷிங்கிறவங்க. அதுதான் வந்து இந்த தங்கலான் படமும் சொல்லுது. அதனால தான் அந்த தங்கத்தை அங்கருந்து யாரும் எடுக்கக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்களே ஒழிய, அவங்க அந்த தங்கத்து மேல ஆசையா வச்சுக்கிட்டு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் புத்தருடைய தத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த மக்கள், மலைக்குடி வாழ் மக்கள். அதனால தான் யக்கார்கள், யக்ஷிகள் வந்து பயங்கரமா புத்தருடைய கோட்பாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்துல. ஏன்னா பிராமணிய தத்துவம் வந்து பௌத்த தத்துவத்தை வீழ்த்த ஒரு கடுமையான போர் வந்து புத்தர் வாழ்ந்த காலத்திலிருந்தும் சரி, அதனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்த சமயத்துல, பலம் பொருந்தியவர்கள் வந்து இந்த தத்துவத்தை பாதுகாத்துட்டே வந்திருக்காங்க. அப்ப அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி பலம் பொருந்திய மலைகுடி வாழ் மக்கள் தான் இந்த யக்கர்கள், யக்ஷிகள். சரி ரைட். அது போகட்டும். இப்ப நம்ம திருப்பி விஷயத்துக்கு வருவோம். அப்படி ஒரு யக்கர், இந்தக்கா யக்கர் வந்து புத்தர்கிட்ட பேச வரார். அப்ப அவர்கிட்ட பேச வரும்போது, அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, Excuse me, sir. சார் எதுவும் டிஸ்டர்பன்ஸ்? செல்வன் சார், நான் பேசுறது கேட்கலையா? இல்ல சார் கேக்குது. Sir, excuse me. Speech volume லோவா இருக்கிறதா ஓகே. சரி ரைட். அப்போ இந்த புத்தருக்கும் யக்கருக்கும் உரையாடல் நடக்குது. அப்ப யக்கன் வந்து கேட்கிறார். என்னன்னா, நீங்க வந்து உடல் வேறு, உயிர் வேறு அப்படின்னு சொல்றீங்க. அதான் நாம ரூபான்னு தான் சொல்றாரு புத்தர். அப்போ உடல் வேறு, உயிர் வேறு. உயிர்ங்கிறது வந்து பௌத்தத்துல பொறுத்த வரைக்கும் அது வந்து மனம். அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் நம்மளுடைய முந்தைய பகுதிகளில். கேசவன் யாரோ ஒருத்தர் அவர் வந்து அந்த அனோட்டேஷன் பண்றாரு. என்னுடைய ஸ்லைட்ஸ் பாதிக்குது. கேசவன் ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஏன்னா இது வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறோம். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இப்படி போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைட்லையும் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ யக்கன் வந்து என்னன்னா, உயிர் வேறு, உடல் வேறு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அப்படின்னா, அப்போ தாயோட கருப்பைக்குள்ள அந்த உயிர் எப்படி வருது? அந்த உயிருக்கு உடல் எப்படி வந்து சேருது? அது தனி தானே சொல்றீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உயிர் வந்துருச்சுன்னா, அந்த உயிருக்கு வந்து எப்படி உடல் சேருது? இதை கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து புத்தர் கொடுத்த பதில் தான் வந்து ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பதிலா இருக்கு. இப்போ இப்போ இருக்கக்கூடிய அறிவியல் மருத்துவத்துக்கும் அவ்வளோ க்ளோஸா அது வந்து ஒத்து போகுது. இது எப்படி அந்த மாதிரி ஒத்து போகுதுங்கிறது எனக்கு தெரியல. இப்போ அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா புத்தர், இது வந்து டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கு. அதை வந்து அப்படி போகிற போக்கில் படிக்கும்போது நமக்கு அது புரியாது. அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட தோணும். அதனால தான் அது கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் இங்கே இதில் சொல்கிறேன். மிஸ்டர் கேசவன், நீங்கள் அதை அந்த அனோட்டேஷன் போட்டிருக்கீங்க. நீங்களே அதை கேன்சல் பண்ணிடுங்களேன். இல்லை எல்லா ஸ்லைட்லையுமே எனக்கு அது வந்துக்கிட்டே இருக்கும். அடிச்சிட்ட மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது நமக்கு. ஓகே. சரி ரைட்டு. அப்படி இல்லைன்னா நான் திருப்பி தான் ரெக்கார்டிங் பண்ணணும். சரி நான் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ புத்தர் வந்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, ஆரம்பத்தில் கலாலா அப்படிங்கிறது உருவாகுது. தாயோட கருப்பைக்குள்ள கலாலா உருவாகுது. அந்த கலாலாலேருந்து அபுத்தே வருது. அபுத்தேலேருந்து பேசி வருது. பேசிலேருந்து கனா வருது. கனாலேருந்து கை, கால்கள், முடி, நகம் இதெல்லாம் அப்படியே வளர ஆரம்பிக்குது. அப்ப அந்த தாய் என்ன சாப்பிடுறாங்களோ, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, ஆற்றலை வைத்து அந்த உடலும், உயிரும் அப்படியே வளருது. அது அப்படிதான் அந்த குழந்தை உருவாகுது, வாழுது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது பார்த்த உடனே நமக்கு டக்குன்னு அது புரியாது இல்லையா? அப்ப இத பத்தி நம்ம வந்து கொஞ்சம் விளக்கமா போய் பார்க்க வேண்டியிருக்கு.
இப்போ புத்தருடைய பதில் என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தையோட வளர்ச்சியில ஸ்டேஜஸ் சொல்றார். கலாலா, அபுத்தே, பேசி, கனா, அதுக்கப்புறம் பிரசக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ். இந்த ஸ்டேஜஸை வந்து டிஸ்கிரைபும் பண்ணியிருக்கிறாங்க பௌத்த நூல்களில். இப்போ மருத்துவத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, தாயோட வயிற்றுல நமக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஓவமும் ஸ்பெர்மும் ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு ஜைகோட்டா உருவாகுது. இந்த ஜைகோட்டுக்கு தான் அதுக்கப்புறம் அப்படியே செல்ஸ் அதில் டிவைட் ஆகி ஒரு ஸ்டேஜில் வந்து செல்ஸ் அடங்கிய ஒரு பந்து மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து உறுப்புகள் உருவாக ஆரம்பிக்கும். அது எம்ப்ரியோ ஆகும். எம்ப்ரியோ வந்து ஃபீட்டஸாக மாறும். ஃபீட்டஸ் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு குழந்தை பிறக்குது. இப்போ இதுதான் வந்து இதனுடைய மருத்துவ ரீதியான உதாரணம். இப்போ நான் என்னுடைய அம்புக்குறி தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்லைடில். ஸோ இப்போ இது வந்து ஃபர்டிலைஸ்டு எக், அதாவது தாய்கிட்டேருந்து வரக்கூடிய ஓவமும் ஸ்பெர்மும் ரெண்டும் இணைந்து ஒரு முட்டை, அது ஜைகோட். அது வந்து செல்ஸ் டிவைட் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் வந்த உடனே ஒரு செல் பந்து மாதிரி வரும். நிறைய செல்கள் அடங்கிய ஒரு குட்டி பந்து மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபீட்டஸ். ஓகே, இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ புத்தருடைய விளக்கத்துக்கும் இதுக்கும் எப்படி ஒத்து போகுதுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். புத்தர் சொல்லியிருக்கிறது வந்து அந்த இந்தக்கா சுட்டால தான் நமக்கு தெரியுது. அப்போ இந்தக்காங்கிற யாக்கான்னு கேட்ட சொல்கிறது தான் இது. கலாலா ஸ்டேஜ். அந்த கலாலா ஸ்டேஜ்னு அவருடைய பௌத்த நூல்களில் எழுதியிருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் இப்போ நம்ம வந்து எம்ப்ரியோக்கும் அது ஒத்து போகுது. அதாவது முதல் வாரம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு கலாலா, அபுத்தே, பேசி, கானா அப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னா, குழந்தை கரு தரிச்சதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களை அப்படியே விளக்கி இருக்கிறது தான் அதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த கலாலா ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வழவழன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது எப்படின்னா, அதுவும் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க புத்தர் காலத்துல. ஒரு 3 நூல் வச்ச ஒரு திரி. அந்த திரியோட நுனியில ஒரு சின்ன ஆயில் டிராப் போட்டோம்னா, அது என்ன சைஸ் இருக்குமோ, அந்த சைஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து நிறைய செல் வந்து உருவாகி, அதாவது அது வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து, அதுக்கப்புறம் இந்த மீட் கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மட்டன் கழுவுற தண்ணி, மட்டன் சிக்கன்லாம் வாஷ் பண்ணுற தண்ணி என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் அதுக்கப்புறம் உருவாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மெட்டல் உலோகத்தை உருக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு திடமான ஒரு பொருளாக உருவாகி அதிலிருந்து தான் கை கால்கள்லாம் குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரசாக்கா ஸ்டேஜ்லேருந்து 5வது வாரத்துலேருந்து அது வந்து வளர்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா, ஒரு கருத்தரிச்சதுலேருந்து அந்த வளர்ச்சியை வார வாரம் சொல்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேஜே இருக்குது. இது வந்து பௌத்த நூல்களில் இருக்கிறதும் இப்போ நம்ம வந்து இதில் பார்க்குறதுக்கும் கரெக்டாக ஒத்து போகுது. அவர் சொல்கிற மாதிரியே பார்த்தோன்னா அப்படின்னா, இந்த கலாலா ஸ்டேஜுங்கிறது வந்து கொஞ்சம் குழகுழன்னு இருக்கிற ஸ்டேஜ் அப்படின்னா, அவங்க வந்து இந்த முதல் வாரத்தில் அந்த செல் இருக்கக்கூடிய ஸ்டேஜ், அந்த ஜைகோட். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வரும்போது அபுத்தே ஸ்டேஜ்லங்கிறது ஒரு மீட் வாஷிங் வாட்டர். அப்போ அதாவது இந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து 2வது வாரத்தில் நடக்குது. அப்புறம் வந்து 3வது வாரத்தில் வந்து மோல்டன் மெட்டல், ஒரு உலோகம் உருக்குன மாதிரி, அதுதான் இந்த பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ். இது ஒரு உருகுன மெட்டல் மாதிரியான ஸ்டேஜ் அப்படின்னு. 4வது வாரத்தில் அவர் சொல்றது வந்து சாலிட் லம்ப்பு, அங்கே வந்து கை காலுக்கு குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு 4வது வாரம். நமக்கு அதே மாதிரி பார்த்தாலும் 4வது வாரம் இப்படி தான் இருக்கும். அந்த ஃபீட்டஸ் 4வது வாரத்தில் தான் சின்னதாக கைக்கும் காலுக்கும் குட்டி குட்டியாக ஒரு முட்டையாக உருவாக ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ கரெக்டாக இது ஒத்து போகுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். சரி, ரைட்டு. இப்போ இது எதுக்கு நம்ம இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, அப்போ பிறப்பு பற்றி புத்தருடைய கருத்து எப்படி வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து அது தாய் தந்தை கிட்டேருந்து உருவாகுது. அம்மாவோட வயித்துல அந்த தாய் சாப்பிட்ற உணவு மூலம் தான் அந்த குழந்தை ஒரு ஒரு ஸ்டேஜாக வளருது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அந்த பெற்றோர்களுடைய பங்கு அங்கே இருக்குது அப்படிங்கிறத புத்தர் வந்து இந்த இந்தக்கா சுட்டால சொல்றார். ஆனா இந்த பிறப்பு பற்றி இந்து தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. அவங்க இந்து தத்துவப்படி உடல் தான் மரபியல் சார்ந்தது. இந்த உடல் மட்டும்தான் அம்மா அப்பா கிட்ட இருந்து வரக்கூடியது. ஆனா உயிர் உயிர் வந்து இந்து தத்துவப்படி ஆன்மா. பௌத்த தத்துவத்துல உயிர்ங்கிறது இந்த நாம அப்படிங்கிறது மனசு. இங்க வந்து இந்து தத்துவப்படி உயிர்ங்கிறது ஆன்மா. ஏன்னா அதுதான் வந்து அழிவற்றது. அது வந்து அப்படியே போயிட்டு 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 அடுத்தடுத்த உயிருக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த உயிர்ங்கிறது ஆன்மா மரபு சார்ந்தது அல்ல. அது வெளியில இருந்து வருது அப்படிங்கிறது தான் இந்து தத்துவம். அப்ப எங்கிருந்து வருது? எப்படி வருது? அப்படின்னு சரியான பதில் கிடையாது. ஸோ இது வந்து முதல் கேள்விக்கான
புரிதல் இதுதான். ஸோ முதல் கேள்வி நம்ம எப்படின்னா, அந்த எப்படி வருது ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்புக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத இவங்க தத்துவத்தில் சரியான அதுக்கான விளக்கம் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி வருது இல்லையா, ரெண்டாவது கேள்வி. ஒரு குழந்தையோட கேரக்டரிஸ்டிக், குணநலன்கள், பண்புகள்னு சொல்கிறோம், அதனோட பர்சனாலிட்டி, அது வந்து பெற்றோர்கிட்ட இருந்து வருதா இல்லை வெளியிலேருந்து குழந்தைக்கு உள்ள வருதா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. இது ரெண்டாவது கேள்வி. இப்போ இந்த ரெண்டாவது கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சாதான் அதனை வந்து நம்ம என்ன பண்ணோம், அறிவியல் பூர்வமாக அதை வந்து நம்ம அந்த லா ஆஃப் ஹெரிடிட்டிக்கு உட்படுத்தி சரிபார்க்க முடியும். அப்போ இதுக்கு என்ன பதில் இருக்க முடியும்? ஒன்று, அந்த கர்மா, அதாவது போன பிறவியில் இருக்கக்கூடிய அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இப்போ குழந்தைக்கு வர்றது வந்து ஒன்று பெற்றோர்கிட்டேருந்து வரலாம், பெற்றோர்கள் மூலமாக வரலாம், இல்லைன்னா வெளியிலேருந்து எங்கே இருந்தோ அந்த குழந்தைக்குள்ளே வந்து நுழைஞ்சிடணும் இல்லையா? இந்த ரெண்டுத்தில் ஒன்று அப்படி சொல்லணும், இல்லைன்னா இப்படி சொல்லணும். இது ரெண்டு தான் பதிலாக இருக்க முடியும். சரி, அறிவியல் என்ன சொல்லுது? ஒரு குழந்தையோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பர்சனாலிட்டி, பண்புகள் எப்படி வருது அப்படின்னா அதோட பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் வருது. ஆனா இந்து தத்துவத்தின்படி குழந்தை வந்து பெற்றோர்கிட்ட இருந்து எதையுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லு. அந்த குழந்தையின் முற்பிறவி பலன் மட்டும்தான் அதனை தீர்மானிக்குது. அப்போ பெற்றோர்கள், இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ குழந்தை வந்து கருப்பா பிறகுதுன்னா பெற்றோர்கள் கருப்பா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து உயரமா இருக்கும், அவங்க அப்பா மாதிரி உயரமா இருப்பான், தாத்தா மாதிரி உயரமா இருப்பான். ஈவன் குணநலன்கள் கூட சொல்லலாம், அப்பா மாதிரியே கோவக்காரன்பா, இல்லைன்னா அவங்க அம்மா மாதிரியே வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு குழந்தைக்கு வந்து ஹெரிடிட்டி மூலமாகவும் வருது. அதே சமயத்தில் வாழ்கின்ற சூழல்ல இருந்தும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால தான் அது வந்து நேச்சர் பிளஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்றோம் ஒரு பர்சனாலிட்டியை சைக்காலஜியில். இப்போ ஆனா இந்து தத்துவன்படி குழந்தைக்கு வந்து போன ஜென்மத்துல இருந்து எப்படியோ அதுக்கு உள்ள வந்துருது. இங்க பெற்றோர்கள் மூலமாவும் கிடையாது, அது வாழ்கிற சூழல்லையும் கிடையாது. இது குழந்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துருது, அதோட கேரக்டரிஸ்டிக் எல்லாம் அது வந்து போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா மூலமா கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து ரொம்ப அபத்தமான ஒரு புரிதல், அப்சர்டிட்டி அப்படின்னு இந்த புத்தாண்டஸ் தமால எழுதியிருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு அப்சர்டு தியரியை புத்தர் நம்பியிருப்பாரா அப்படின்னா, புத்தருடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, ஒரு குழந்தையோட பர்சனாலிட்டி வந்து பெற்றோரிடமிருந்து வருகிறது, அன்றன்று நடக்கக்கூடிய வாழ்க்கை சூழல்ல இருந்தும் வருகிறது அப்படிங்கிறார். இது ரெண்டையுமே சொல்றார். இது ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு சுட்டாக்கள்ல ஆதாரம் இருக்கு. புத்தர் வந்து இது ரெண்டையுமே போதிச்சிருக்காரு. ஒரு பர்சனாலிட்டிங்கிறது இது ரெண்டு கிட்ட இருந்து வர்றது தான் அப்படின்னு. சயின்ஸ் என்ன சொல்லுது? சயின்ஸும் அதே தான் சொல்லுது. பர்சனாலிட்டி இஸ் டிட்டர்மின்ட் பை நேச்சர் அண்ட் நர்ச்சர். நேச்சர்னா இயற்கை, அதாவது பெற்றோர்கள் கிட்ட இருந்து வருது, ஹெரிடிட்டி. நர்ச்சருங்கிறது அவங்க வளர்ற சூழல்ல இருந்து வருது. அப்போ இது வந்து அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புத்தருடைய கர்ம தத்துவம் வந்து அறிவியலோட அவ்வளோ சுலபமாக ஒத்துப்போகுது. இப்போ முற்பிறவி செயல்கள் தான் இந்த பிறவியில் விளைவுகளை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது புத்தர் நம்பல அப்படிங்கிறது நமக்கு இதன் புரிதல் மூலம் தெரியுது. அது பிறப்புங்கிறதே ஒரு மரபு ரீதியானதுன்னு சொல்றாரு. அதுல அந்த பிறப்புடைய எல்லா ஸ்டேஜஸையுமே அவர் டிஸ்கிரைப் பண்றவரு, பெற்றோர்கள் கிட்ட இருந்து தான் அது டெவலப் ஆகுதுன்னு சொல்றவரு, அப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறவரு, எப்படி போன பிறவியிலிருந்து அதுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்க முடியும்? அப்படியே லாஜிக்காவே அது வந்து சரியில்லை. சரி, ஆனா அது வந்து லாஜிக்கலா மட்டும் நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். உண்மையிலே அதுக்கான ஆதாரங்கள் சுட்டாக்கள்ல இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. 2 சுட்டாக்கள ஆதாரமா இந்த புத்தகத்துல டாக்டர் அம்பேத்கர் குடுத்திருக்கிறாரு. ஒண்ணு வந்து சூலா துக்க கந்த சுட்டா, இன்னொன்னு தேவதாக சுட்டா. சுட்டாக்களுடைய பெயர் பார்த்த உடனே அப்படி நமக்கு வந்து அதிர்ச்சி ஆயிட வேண்டாம். சூலா அது பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சூலா அப்படின்னா சூலா மீன்ஸ் சின்னது, மகானா பெருசு. சூலா அப்படின்னா குட்டி, அதாவது அதனுடைய ஷார்ட் அண்ட் வெர்ஷன். அது வந்து சுருக்கமா சொல்லியிருக்குது இந்த சுட்டாலன்னு அர்த்தம். அப்படின்னா அதை விட விரிவா சொல்ற இன்னொரு சுட்டா எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். மகா சுட்டா இருக்கும், மகா துக்க கந்த சுட்டான்னு ஒன்று இருக்கும். இது வந்து சூல துக்க கந்த சுட்டா. சூலான ஷார்ட்டு, துக்கானா நம்ம அந்த துன்பம், நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு. கந்தாங்கிறது ஒரு பிரிவு, இப்போ தொகுப்பு. பஞ்சகந்த அப்படின்னா நம்ம உடல் வந்து 5 தொகுப்புகளாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொகுப்பு அதை பற்றி விவரிக்கிற சுட்டா. ஸோ துக்கத்தை விவரிக்கக்கூடிய சுட்டாவின் சுருக்கம் அது வந்து சூழ துக்க கந்த சுட்டா. அதே மாதிரி தேவதாக சுட்டா. தேவதாக சுட்டா அப்படின்னா தேவதாகங்கிறது ஒரு இடம். சாக்கியர் நாட்டில் வந்து சாக்கியகுலம் வாழ்ந்த அந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த கோசல நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் தேவதாகா. அந்த தேவதாகால புத்தர் தங்கி இருக்கும்போது சொன்னதுனால அது வந்து தேவதாக சுட்டா. இப்போ இந்த 2 சுட்டாவும் எப்போ நடக்குது அப்படின்னா புத்தருக்கும் ஜெயினர்களுக்கும் நடந்த உரையாடல்ல இது நடக்குது. சூல துக்க கந்த சுட்டா. அது என்ன அப்படின்னா
அங்க இருக்கக்கூடிய ஜெயினர்களை பார்த்து புத்தர் கேட்கிறார். நிகந்தர்களே அப்படின்னு பேரு. நிகந்தா அப்படின்னா ஜெயினர்கள், நிகந்தாஸ். ஓ ஓ நிகந்தாஸ் அப்படின்னு அவரு அட்ரஸ் பண்றார். அதுல நிகந்தர்களுடைய தலைவர்கள் தான் நிகந்தா நாதபுட்டா. அதான் மகாவீரர் சொல்றோம் இல்லையா, மகாவீர் தான் நிகந்தா நாதபுட்டா. அவர் வந்து நிகந்தர்கள் ஜெயினர்களுடைய தலைவர். இப்ப அவங்களுக்கு ஒரு தத்துவம் இருந்தது அந்த காலத்துல. ஏன்னா இவங்கெல்லாம் சமகாலத்துல வாழ்ந்தவங்க, புத்தரும் மகாவீரரும் ஜெயினர். அப்போ புத்த பிக்குகள் போதிக்கிற அதே சமயத்துல ஜெயின துறவிகளும் போய் போதிப்பாங்க. ரெண்டு போதனையிலுமே வந்து இந்த மறுபிறவி இருக்கும், கர்மா இருக்கும். அப்ப அத வச்சு அவங்க ஒரு புரிதல்ல சொல்லிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட. அத வந்து புத்தர் வேற ஒரு புரிதல்ல சொல்றாரு. இங்க 2மே கிளாஷ் ஆகும் நெறைய இடத்துல. அப்போ புத்தர வந்து ஒரு தடவ இந்த ஜெயினர்கள் சந்திக்கிறாங்க. அப்ப ஜெயினர்கள் கிட்ட கேட்கிறார். நிகந்தர்களே, நீங்க வந்து கடந்த காலத்தில் தீமை புரிஞ்சிருக்கீங்க. அத வந்து அழிக்கிறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க? இப்போ வந்து தீவிர துறவறம் மூலம் அத அழிக்கிறீங்க. தீவிர துறவம்னா நமக்கு தெரியும் இல்ல, சிவியர் எசிட்டிசம்னு சொல்லுவோம். அதாவது அவங்க வந்து கடுமையா தன்னை வருத்திக்கிட்டு, அ உணவுலயும் பயங்கரமான கட்டுப்பாடுகள் வச்சுட்டு, எங்கேயுமே போகாம, பேசாம, மௌன விரதம், வாய மூடிக்குவாங்க. நடந்தாலும் ஏதாவது எந்த உயிரினங்களும் இருக்கக்கூடாதுன்னு அத வந்து பெருக்கிக்கிட்டே போவாங்க. அப்புறம் வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க. அதுல ஒரு பிரிவினர். இந்த மாதிரி வந்து தீவிர ஒரு துறவறத்தை மேற்கொண்டு தனியா காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி செயல்கள் மூலமா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? என்ன போதிக்க வர்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கடந்த காலத்துல செய்திருக்கக்கூடிய பாவங்கள, இந்த காலத்துல இந்த மாரி ஒரு தீவிர துறவறம் இருந்து, எந்த ஒரு ஆசைக்கும் இடம் கொடுக்காம, விருப்பு வெறுப்புகளே இல்லாம, சமநிலையில அப்படியே உட்கார்ந்து, அந்த பழைய பாவங்கள எல்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதாவது இந்த பிறவியில எண்ணம், பேச்சு, செயல் ஆகிய 3யும் கடுமையா கட்டுப்படுத்தி விரதம் இருக்கிறீங்க. அதன் மூலம் கடந்த கால தீய கர்மாக்கள அழிச்சிடலாம் அப்படின்னு நம்புறீங்க. அப்ப முற்பிறவி தீய கர்மாக்கள அழிச்சிட்டு, அதே சமயத்துல இந்த பிறவியில மேலும் தீய செயல்களும் செய்யாம, ஏன்னா மைண்ட வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம அப்படியே அடக்கி விரதம், கடும் விரதம். அப்போ உங்களுடைய அடுத்த பிறவி வந்து தூய்மை அடைஞ்சிருது. ஸோ பழசும் போயிடுது, இந்த பிறவிலையும் எதுவும் இல்லாம போயிடுது. அப்போ அடுத்த பிறவிக்கு நம்ம நல்லா பிறக்கலாம். அப்படிங்கிறது தான் ஜெயினத்தோடைய தத்துவம். அப்ப அடுத்த பிறவி தூய்மையாட உடனே என்ன ஆகுது? கடந்த பிறவியின் தீமைகள் போயிடுது. தீய கர்மாக்கள் எதுவும் இருக்காது. அப்ப அடுத்த பிறவி ஒரு துன்பம் இல்லாத ஒரு பிறவியா நம்ம வர முடியும். ஸோ அப்போ இது வந்து ஒரு நல்ல போதனையா தான் இருக்கு. நீங்க சொல்ற போதனை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. ஏன்னா இந்த பிறவியில நீங்க எந்த பாவமும் செய்யல. ஏற்கனவே செஞ்சிருந்த பாவம்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? அந்த பாவத்தையும் வந்து கடுமையான விரதத்தின் மூலம் காம்பன்சேட் பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து கிளீன் ஆயிடுறீங்க. அடுத்த பிறவியில நல்லா பிறக்க போறீங்க. ஓகே. உங்க தத்துவம் நல்லா தான் இருக்கு. நான் ஏத்துக்கிறேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமாவும் இருக்கு அத கேட்கறதுக்கு. ஆனா எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க போன பிறவியில பாவம் செஞ்சேன். அந்த பாவத்த அழிக்கிறதுக்கு தான் இப்ப கடுமையான விரதம் இருக்கிறேன். துறவறம் இருக்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப போன பிறவியில நீங்க பிறந்தீங்களா? இருந்தீங்களா? இல்லையா? என்னவா இருந்தீங்க? அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு. சரி. போன பிறவியில நீங்க அப்படி ஒருவேளை இருந்திருந்து, அப்போ வந்து நீங்க பாவம் செஞ்சீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது. இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பாவச் செயல், இந்த பாவச் செயல் செஞ்சேன், அந்த பாவல் செஞ்சேன் அப்படின்னாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்ல. சரி. இதுவரைக்கும் எவ்வளோ பாவம் உங்க கணக்குல சேர்ந்திருக்கு? இப்ப இவ்வளோ நாள் நம்ம துறவறம் செஞ்சிருக்கிறோம். அப்ப இதுல பழைய பாவ கணக்குல வந்து இவ்வளோ அழிஞ்சிருச்சு. இன்னும் இவ்வளோ அழிய வேண்டியிருக்கு. என்னுடைய வாழ்நாளுக்குள்ள இந்த கணக்கெல்லாம் அழிச்சிருவேன். அழிச்சிட்டா நான் வந்து கிளீன் ஆயிடுவேன். அடுத்த ஜென்மத்துல நான் வந்து ஃப்ரெஷ்ஷா பிறக்க போறேன். அப்படிங்கிற ஏதாவது கணக்காச்சும் உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னா, இல்ல அதுவும் தெரியாது. அப்போ இத பேஸ் பண்ணி தேவதாහ சுட்டால விளக்குறார். என்ன சொல்றாருன்னா, சாக்கிய நகரத்துல இருக்கக்கூடிய சாக்கியன்ஸ் கிட்ட பேசுறார். இந்த ஜெயினர்கள் இப்படி சொல்றாங்க இல்லையா? சில துறவிகளும், பிராமணர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பம், துன்பம், இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் இல்ல 2மே இல்ல, நியூட்ரலா இருக்கான் சமமா. எனக்கு இன்பமும் இல்ல, கஷ்டமும் இல்லங்க. ஏதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லையா? அந்த மாரி அவன் என்னவா இருந்தாலும், அது அவனுடைய முற்பிறவியின் செயலால மட்டும் தான் இப்ப நடக்குது அப்படின்னு உறுதியா நம்புறாங்க. இதையே தான் வந்து ஜெயினர்களும் ஆமான்னு சொல்றாங்க.
அப்போ அவங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்குன்னா, அப்போ முற்பிறவியில் இருக்கக்கூடிய அந்த தீய கர்மாக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி வெளியேற்றுறதுனாலையும், இந்த பிறவியில வந்து கடுமையான விரதம் இருக்கிறதுனால புதுசா எதுவுமே தீய கர்மாக்களை சேர விடாமலும் வச்சும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே பழைய தீய கர்மாக்கள்லாம் அழிஞ்சிடுது. அப்போ டோட்டலா துன்பமே இல்லாம போயிடும் அப்படின்னு நம்புறாங்க. இதைத்தான் இந்த ஜைனர்களும் நம்புறாங்க. ஆனா, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாமே நம்ம வாழ்கின்ற இந்த சூழலை பொறுத்துள்ளது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, சாரி. சார்ஜர். ஓகே. நாம் வாழ்கின்ற இந்த சூழலை பொறுத்து அப்படின்னாலோ, அல்லது சூழலை பொறுத்ததில்ல, பிறப்பு பொறுத்தது தான் அப்படின்னாலும், இந்த நிகந்தர்கள் வந்து பாவம் செய்தவர்கள் அப்படின்னு தான் கொண்டு போய் அது முடிக்குது. இப்ப எ அப்படின்னு விளக்குறாரு. இது வந்து நமக்கு இப்போ இதுதான் அந்த புத்தகத்துல குடுத்திருக்கிறது. பட் இதோட நீங்க இத நிறுத்திட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது கண்டிப்பா புரியாது. அது எப்படி அது வந்து புத்தர் வந்து அவருடைய பாயிண்ட்ட எஸ்டாப்ளிஷ் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கு புரியாம போயிடும். அதனால என்ன பண்ணணும், நம்ம அந்த தேவதாக சுட்டாவ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கும்பொழுது தான் புத்தர் என்ன சொல்ல வராருங்கிறது புரியுது. ஸோ நான் வந்து இப்ப சொல்றேன். ஆ, இது வந்து இப்ப நான் ஐம் கோயிங் அவுட் ஆஃப் தி புக். அந்த புத்தகத்த விட்டு கொஞ்சம் வெளியில வரேன். ஏன்னா, அப்பதான் நம்ம அந்த புத்தகத்துல இருக்கிறது நமக்கு புரியும். இல்லன்னா இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அது ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். தேவதாக சுட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து மஜ்ஜிம நிகாயால தான். மஜ்ஜிம நிகாயா 101. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜைனர்களுடைய டீச்சிங் படி கடுமையான தவம், விரதம், கடுமையான தியானம் அத செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உடல்ல வலிகளும், வேதனைகளும் உருவாகும். சென்சேஷன். இந்த வலிகளும், வேதனைகளும் எதனுடைய அடிப்படையில் வருதுன்னா, நம்ம போன ஜென்மத்தில பண்ண பாவங்கள். அந்த பாவங்கள் வந்து தீய செயல்கள் செய்ய செய்ய ஒண்ணொண்ணா வலி மாதிரி நம்ம உடம்புல தோண ஆரம்பிக்கும். அந்த வலி தோணும்போது நம்ம அதுக்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாம, அது அந்த சென்சேஷன் வந்து சுகமா இருக்குன்னு எடுத்துக்காம, ஐயோ! வலிக்குதேன்னு வேதனையும் படாம, ஒரு சமமான மனநிலைய நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த பழைய போன ஜென்மத்தில பண்ண அந்த பாவங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமே நியூட்ரலைஸ் ஆயி, அது போயிடும். நம்ம உடம்பு வந்து தூய்மை அடைஞ்சிரும். அப்ப நம்ம அடுத்த ஜென்மத்தில நல்லபடியா பொறக்கலாம். இதுதான் வந்து ஒரு மெடிடேஷனுடைய அ அடிப்படை அப்படின்னு ஜைனர்களுடைய பிராக்டிஸ் அந்த காலத்துல இருந்திருக்கு. இதுதான் வந்து இப்போ அந்த விபாசனா மெடிடேஷன்லயும் இந்த கான்செப்ட் தான் சொல்லுவாங்க. என்ன அதுன்னா, விபாசனா மெடிடேஷன்ல புத்தருடைய அந்த தியானமும், ஜைனர்களுடைய இந்த தத்துவமும் கொஞ்சம் இணைச்சிருவாங்க. இது நீங்க அத பிரிச்சு தான் நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே. இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆ விபாசனால அந்த போன பிறவியிலிருந்து வந்தது. அது வந்து ரொம்ப டீட்டெயில்டா அங்க டச் பண்ண மாட்டாங்க. ஆனா, அதே சமயத்துல அது மறைமுகமா அது போதிக்கப்படும். ஸோ, ஒரு விபாசனா போயிட்டு வர ஒரு பௌத்தர்கள் இதுல வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதனால தான் இந்த தேவதாහ சுட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ, இத நான் வந்து விளக்கப் போறேன். புத்தர் வந்து இத பத்தி எப்படி சொல்லியிருக்காரு. புத்தர் அந்த காலத்திலே இத அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்ப எப்படி சொல்லி தராங்களோ, அதே மாரி தான் அந்த காலத்திலயும் ஜெயினர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடுமையான துறவறம் இருக்கணும், விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருக்கிறதன் மூலம் நீங்க போன ஜென்மத்தில பண்ண பாவங்கள்லாம் அப்படியே வலியும், வேதனையுமா உங்க உடம்புல வரும். அதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாம நீங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு, அப்படியே மனச சமநிலையில வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க எல்லா பாவங்களும் ஒண்ணோட ஒண்ணு அப்படியே அழிஞ்சு போயிடும். நீங்க வந்து கிளியர் ஆயிடுவீங்க. பியூரிஃபைட் ஆயிடும் மைண்டு. அப்ப அடுத்த ஜென்மத்தில நீங்க நல்லபடியா பொறக்கலாம் அப்படிங்கிறது. இத ஆக்சுவலா புத்தா வந்து நகைச்சுவையா தான் எடுத்துக்கிறாரு அந்த காலத்துல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அ இந்த இப்ப இந்த மாதிரி செஞ்ச அந்த நிகந்தர்கள், ஜெயினர்கள் யாருமே வந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆயி ஒரு தூய்மை அடைஞ்ச ஸ்டேஜ்க்கு அவர் கண்ணுல அந்த காலத்துல தெரியல. அதாவது அவங்க எத வச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லீடர் அதாவது அந்த நிகந்த நாதபுட்டா இருக்கார் இல்லையா? மகாவீர். அவரு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி செஞ்சா நம்ம கிளீன் ஆயிடும் அப்படின்னு. அத அப்படியே அடிப்படையில நம்பி தான் அந்த ஜைன துறவிகள் அத பின்பற்றாங்களே ஒழிய, யாருமே அத பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அத பண்ணல. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு புத்தர், அவருடைய போதனைய சொல்றதன் மூலம் ஒவ்வொருத்தரும் பர்சனலாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். இத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆனா, நீங்க சொல்றது ஓரளவுக்கு சரி. ஆனா, அதுல வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் தப்பா இருக்கு. அப்படின்னு அங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அத எக்ஸ்ப்ளைன் பண்றாரு.
அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அவர் 3 கேள்வி தான் கேட்கிறாரு. 3த்துக்கும் 3 உதாரணம் சொல்றாரு. அதோட நம்ம இந்த பகுதியை நிறைவு பண்ண போறோம். 1, அந்த ஜெயினர் நிகந்தர்கள் கிட்ட கேட்கிறாரு. நீங்க போன ஜென்மத்தோட பாவத்தை எல்லாம் வந்து வெளியேற்றணும்னு தானே இப்போ கடுமையான துறவரம் இருக்கீங்க. அப்போ போன ஜென்மத்துல என்னென்ன பாவம், எப்பப்போ பண்ணோம், என்ன பாவத்தோட லிஸ்ட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு காயம், ஒரு அம்பு வந்து ஒருத்தன் மேல பட்டுடுது. அந்த அம்பு பட்ட உடனே அவனுக்கு கடுமையான வலி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவனுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருப்பாங்க, சர்ஜன் கிட்ட. அவர் வந்து அதை வந்து ஒரு கத்தி வச்சு அதை கீறி இருப்பார் அந்த இடத்த. அவர் கீறும் போது பயங்கரமான வலி வந்திருக்கும். இப்போ அந்த காலத்துல மயக்கம்லாம் கிடையாது, மயக்க மருந்துகள்லாம். ஸோ அப்போ வலி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதாவது ஒரு கூர்மையான பொருள் வச்சு அந்த அம்பு வந்து தோண்டி எடுத்திருப்பாரு அங்கேருந்து, அது போய் மாட்டிட்டு இருக்கிற இடத்த. அவர் குத்தும் போது இவனுக்கு பயங்கரமா வலிச்சிருந்திருக்கும். அப்புறம் அந்த அம்பு வெளியில எடுத்திருப்பாங்க, அது சுரீர்னு உருவும் போதும் பயங்கரமா வலிச்சிருக்கும். அப்புறம் காயம் ஆறுறதுக்கு ஏதாவது மருந்துகள், மூலிகை மருந்துகளை வச்சிருப்பாங்க. அந்த மூலிகை மருந்து வரும்போதும் அது எரிச்சல் பயங்கரமா கொடுத்துருக்கும், அப்போ வலி வந்திருக்கும். அப்ப அதெல்லாம் கடந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காயம் வந்து ஆறிடும். ஆறிட்டு இப்ப வெறும் தழும்பு தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இவன், நான் வந்து இந்த மாரி அடிபட்டுச்சு. நான் அதிலிருந்து என்ன வந்து இங்க கூட்டிட்டு போனாங்க. அறுவை சிகிச்சை பண்றதுக்கு அந்த கத்திய வச்சு கீறுனாங்க. அத தோண்டி எடுத்தாங்க. அப்ப பயங்கரமா வலிச்சது. மருந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்பல்லாம் ஆறிடுச்சு. இப்ப நான் குணமாயிட்டேன். அப்படின்னு இவன் சொல்ல முடியும். ஏன்னா, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு தழும்ப மட்டும் வச்சுட்டு, இந்த தழும்பு வந்து எனக்கு ஒரு காலத்துல இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சுன்னு கற்பனையில எதுவும் சொல்ல முடியாது. உண்மையிலே என்ன நடந்ததுன்னு அவனுக்கு ஞாபகம் இருந்தா மட்டும் தான், அத அவன் சொல்ல முடியும். "இப்ப நான் நல்லா இருக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்றான்னா, "இப்ப நான் குணமடைஞ்சுட்டேன்" அப்படின்னா, அவன் ஏற்கனவே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தெளிவா விவரிச்சா மட்டும் தான், அதுல உண்மைத்தன்மை இருக்கு. சும்மானாச்சும் ஒருத்தன் வந்து ஒரு தழும்பு எடுத்துட்டு, "இப்ப நான் நல்லா இருக்கேன். ஆனா இதுக்கு காரணம் வந்து ஒரு புலிகிட்ட போனேன். புலி என்ன வந்து அடிக்க வந்துச்சு. நான் அதோட பயங்கரமா சண்டை போட்டேன்." அப்படின்னு கற்பனையில எதுவும் சொல்ல முடியாது. ஒ உண்மையிலே நடந்தத அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அவன் சொன்னான்னா, அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? "இப்ப நான் வந்து பியூரிஃபை ஆயிட்டேன். இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். என் மனசு வந்து பியூரிஃபை ஆயி தெளிவடைஞ்சிருச்சு." அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்போ எந்த காலத்துல நீங்க வந்து அடிபட்டீங்க? எந்த காலத்துல நீங்க அந்த பாவம் பண்ணீங்க? அந்த பாவத்தோட லிஸ்ட் என்ன? அதுல என்னென்ன நடந்தது? அதெல்லாத்தையும் நீங்க சேர்த்து சொல்ல முடியுதா? அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது போன பிறவியில நடந்தது அப்படின்னும்போது, ஒருத்தன் வந்து நான் குணமடைஞ்சுட்டேன். ஆனா அதுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கும், நீங்க சொல்றதும் ஒண்ணு தான் இருக்கு. ஆக்சுவலா அவன் வந்து அதனுடைய முழு விவரம் சொல்லும்பொழுது தான், அதிலிருந்து நமக்கு மெசேஜ் கிடைக்குது. ஓஹோ! அப்ப அடிபட்டதுன்னா இதெல்லாம் செஞ்சா சரியாயிடும். அப்படின்னு அவன் அத சொல்லலாம். அப்ப அதனுடைய விவரத்த சொல்லணும். அப்படி அப்படி சொன்னா தானே வாழ்வியல் முறைக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்றது வந்து யூஸா இல்லையே அப்படின்னு சொல்றாரு நிகந்தர்கள் கிட்ட. அடுத்தது 2வது கேள்வி கேட்கிறாரு. சரி. நீங்க வந்து இப்போ இந்த துறவறம் இருக்கும்போது உங்களுக்கு கடுமையான வலி, வேதனைலாம் உங்க உடம்புல உருவாகுது. அத வச்சு தான் நீங்க வந்து பழைய நெ அ பாவங்கள வந்து சுத்தம் பண்றதா நீங்க சொல்றீங்க. அப்போ கடுமையான வலி வரும். அதுன்னா அது ஒரு பழைய காலத்து பாவத்தோடைய விளைவு. இப்போ வந்து மனச சமநிலை வச்சிருக்கும்போது, ஃப்ரெஷ்ஷா நீங்க எதுவும் பாவம் செய்யல. அப்ப அதன் மூலம் மனச தூய்மைப்படுத்துறீங்க. இதுதான் வந்து அந்த நிகந்தர்களுடைய தியான முறை. அப்போ அவர் கேட்கிறாரு ஒரே கேள்விதான். இப்ப இந்த துறவரத்தின் போது வலி வருதுன்னு சொல்றீங்க. இது வந்து போன ஜென்மத்தோடைய அ வலி தான் அது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா, நீங்க கரெக்ட்டா அந்த துறவறம் இருக்கும்பொழுது மட்டும் தான் அந்த வலி வருது. அதே நீங்க அந்த துறவறத்திலேருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா, அந்த வலி வரலையே! போன ஜென்மத்திலேருந்து வர்றதா இருந்தா, நீங்க என்ன செஞ்சுகிட்டு இருந்தாலும் வரணும்ல. ஏன் கரெக்ட்டா நீங்க உட்காரும்போது மட்டும் வருது? அப்டின்னா, நீங்க இந்த ஜென்மத்தில நீங்க அந்த துறவறத்துக்காக உட்கார்றதுனால தான் அந்த வலி வருதே ஒழிய, போன ஜென்மத்திலேருந்து வர்றது கிடையாது. அப்டி போன ஜென்மத்திலேருந்து வர்றதா இருந்தா, நீங்க சும்மா இருக்கும்போது கூட அந்த வலி வந்துகிட்டே இருக்கணும். அப்ப நீங்க அப்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க மேல உங்களுடைய தத்துவத்தில 10 தவறுகள என்னால சொல்ல முடியும்னு 10 தவற லிஸ்ட் பண்றாரு. என்ன அப்டின்னா, ஓகே. நீங்க சொல்றபடியே பார்த்தா, நீங்க போன ஜென்மத்தில பண்ண அ தப்புகள் தான் உங்களுக்கு வந்து வலிய குடுக்குது அப்டின்னா, உங்களுடைய நம்பிக்கைப்படி அப்ப நீங்க போன ஜென்மத்தில தப்பு பண்ணவங்களா ஆயிர்றீங்க அப்டிங்கிறார். அடுத்தது சரி ரைட்டு. அது அ அ ஏதோ கடவுளுடைய செயல் அப்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அப்போ கடவுள் வந்து உங்கள தண்டிக்கிறாரு. அதனால தான் உங்களுக்கு வலி வருது. இல்ல, ஏதோ எதேர்ச்சையா வந்து அது ஒரு லக்கு தான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸும், அதாவது நல்ல அனுபவமும், வலியான அனுபவமும் எதேர்ச்சையா நடக்கிறது தான் அப்டின்னா கூட, உங்களுக்கு பேட் லக் தான் இருக்கு. ஏன்னா, நீங்கலாம் பயங்கரமான வலிய தான் உணர்றீங்க, நீங்க இந்த துறவறத்துல.
சரி, பிறப்பின் அடிப்படையில் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களோடது மோசமான பிறப்பு. அதனால தான் நீங்க வலியும், வேதனையும் அனுபவிக்கிறீங்க. சரி, நீங்க இந்த கடுமையான துறவறத்தின் மூலம் உங்களுக்கு கடுமையான வலியும், வேதனையும் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, நீங்க சொல்ற கான்செப்ட் படி அது வந்து போன ஜென்மத்துன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப நீங்க எல்லாமே பாவம் செஞ்சவங்க தான். ஏன்னா எல்லாருக்கும் வலி வருது. அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சவங்களேவா? சரி, அப்படி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தினால தான் எனக்கு வலி வருதுன்னா, அப்ப இப்பயும் நீங்க வந்து தீய செயல்கள் தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வலி வருது. அப்படி எப்படி பார்த்தாலுமே நீங்க வந்து மோசமானவங்கன்னு தான் உங்களுடைய தத்துவம் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இது அதனுடைய 2வது எக்ஸ்ப்ளனேஷன். 3வது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, 3வது என்ன கேட்கிறாருன்னா, சரி ரைட்டு. நீங்க உங்களுடைய தத்துவப்படியே யாராவது இதன் மூலம் துன்பத்தை இதுவரைக்கும் போக்கியிருக்கீங்களா? இதுவரைக்கும் யாராவது வந்து நான் இதன் மூலம் அனுபவிச்சு இந்த ரீசனுக்காக நான் வந்து அதுலேருந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் அவங்க கிட்ட இல்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, துன்பத்தை போக்குறதுக்கு வழி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த தியானம், துறவறம், அந்த கடுமையான தவம், அதன் மூலம் மனசை வந்து சமநிலை கொண்டு வர்றது, இது இருக்கணும். ஆனா, அது எந்த எல்லைக்கு இருக்கணும்னா, உங்கள மாதிரி கடுமையான துறவறம், விரதம் இருந்து, வாழ்க்கை ஃபுல்லா விரதமே இருந்து, அடுத்த ஜென்மத்தில வாழ்றதுக்காக கிடையாது. அத வந்து இந்த ஜென்மத்திலே நம்ம நல்லா வாழ்றதுக்காக, நம்ம வந்து இந்த விரதத்தையும், அந்த சமமான மனநிலையும் நம்ம பயன்படுத்தணும். அது எப்படின்னு நான் சொல்றேன், அப்படின்னு சொல்லி தர்றாரு. ஆ இப்போ இதோட 9 மணி முடிஞ்சிருச்சு. நான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில மட்டும் அ முடிச்சுட்டு நம்ம இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம். புத்தர் என்னதான் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் குடுக்குறார். ஒரு உதாரணம் அது வந்து என்ன உதாரணம் சொல்றாருன்னா, இப்போ ஒரு பெண் ஆ ஒ ஒ ஒரு ஆள் இருக்கான், ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளுடைய அ லவர் அவங்களுக்கு பிடிச்சமான பெண் அது. இன்னொரு ஆள்கிட்ட போய் சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தான்னா, இவனுக்கு வந்து பொறாம வரும், கோவம் வரும், மனசு வலிக்கும், துக்கம். அப்போ என்னடா நம்ம வந்து விரும்புற பொண்ணு வந்து அங்க போய் பேசிட்டு இருக்காளே, அங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கா, அப்ப நம்மள விட்டுட்டு போயிட்டா போல இருக்கு, அப்படின்னு அவன் வந்து வருத்தப்படுறான். இப்போ இந்த வருத்தத்த போக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? அவன் என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன காரணங்கிறத பார்க்கணும். இந்த காரணம் என்னன்னு அவன் யோசிக்கும் பொழுது, ஆக்சுவலா அந்த பெண் மேல வச்சிருக்கிற பற்று தான் காரணம்னு அவனுக்கு ஒரு வேளை புரிஞ்சு, அந்த பெண் மீது அந்த அளவுக்கு அதிக பற்று வைக்காம, சமநிலைக்கு அவன் மைண்ட கொண்டு வரான். அது ஒரு பெண் அவ்வளவுதான். அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க யார்கிட்ட வேணா பேசலாம். அத பத்தி ஒண்ணும் தப்பு கிடையாது. என் கூட பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு, நான் வந்து அது மேல ஏன் அப்படி ஒரு பொசசிவ் பற்று வைக்கணும்? அப்படின்னு நினைச்சு, ஒரு சமமான மனநிலைய அந்த பெண் அங்க என்னவோ பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்றத அத எதார்த்தமா அணுகக்கூடிய ஒரு மனநிலைய கொண்டு வந்தான்னா, அப்போ டக்குன்னு அந்த பொறாம போயிடும். அந்த துக்கம் போயிடும். அத அவனே உணரலாம். ஸோ யோசிச்சு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அவனுக்கு ஒரு பொறாம வருது. ஐயய்யோ! அங்க போய் பேசுறாங்களேன்னு வந்து ஒரு மனசு பதைக்குது, வலிக்குது. ஆனா இதே வந்து அவன் ஆ க நம்ம ஏன் அவ்ளோ பற்று வைக்கணும்? இது வந்து அதீத பற்று வைக்கிறது தான் காரணங்கிறது ஒரு வேள புரிஞ்சுகிட்டு, ஒரு சமமான மனநிலையோட நம்ம அணுகணும்னு நெனச்சோம்னா, அடுத்த நிமிஷமே அந்த துக்கம் வந்து காணாம போயிடுது. இப்பதான் அவன் வந்து அங்க என்ன பேசிட்டு இருக்கான். உண்மையிலேயே அவங்க வந்து இவன பத்தி கூட பேசிட்டு இருக்கலாம். உண்மையிலே அந்த பெண் வந்து நான் ஆல்ரெடி எனக்கு வந்து இவன நான் விரும்புறேன் அப்படின்னு கூட அங்க பேசிட்டு இருக்கலாம். இல்ல அவங்க வந்து அவனுடைய சகோதரனா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெண்ங்கிறது அவங்க ஒரு தனி ம் நபர். அவங்களுக்கு வாழ்றதுக்கும், அவங்க யோசிக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், நடந்துக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய சம உரிமைகள் தான். ஸோ அப்படி ஒரு சம மனநிலையோடு அணுகும் பொழுது, நமக்கு வந்து அந்த பொசசிவ்னஸ் இருக்காது. அப்போ இதுல என்ன விஷயம் சொல்ல வராரு அப்படின்னா புத்தர், நீங்க ஒரு இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பற்று தான். அந்த பற்ற நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தியானம் இருக்கணும். உங்களுடைய சென்சஸ வந்து அ கூர்ந்து கவனிப்பதன் மூலம், நம்ம எதனால இந்த விளைவு நம்ம மனசுல ஏன் இந்த மாரி ஒரு துக்கம் வருது? அதுக்கு அடிப்படையில இந்த பற்று தான் காரணங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க மைண்ட நீங்க ஒருநிலைப்படுத்தணும், தியானம் செய்யணும். அந்த வகையில நீங்க பண்ற மெடிடேஷன் எல்லாம் கரெக்ட் தான். இந்த மெடிடேஷன் வந்த உடனே ஒரு சமமான மனநிலை வருது இல்லையா? அந்த சமமான மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உண்மை நிலைய அறிய ஆரம்பிச்ச உடனே, அங்க இருக்கக்கூடிய துக்கம் போயிடுது. ஆனா, இதே நீங்க தொடர்ந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த தியானமே வந்து வாழ்க்கையா முடிஞ்சிறக்கூடாது. இந்த தியானம் செய்யறது எதுக்காக அப்படின்னா, நம்ம மனச வந்து ஒருமுகப்படுத்தி, அத வந்து ஃபோக்கஸ் பண்ணி, நம்மளுடைய சென்சஸ் நம்ம மனசுல உருவாகக்கூடிய அந்த உணர்ச்சிகள கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சக்திய குடுக்கணும்.
அப்போ எந்தெந்த விஷயங்கள் நமக்கு வந்து துக்கத்தை கொடுக்குது, எந்தெந்த விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நம்மளே நம்ம மைண்ட்ல வந்து அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ எப்படி வந்து அந்த பெண் மேல அதிக பற்று வைக்கும்போது எனக்கு அவங்க இன்னொருத்தங்க கிட்ட பேசினா பொறாமை வருது, வலிக்குது. அதே அதிக பற்று இல்லாம அவங்களையும் ஒரு சமமான ஒரு நபரா நான் கருதும்போது எனக்கு அந்த துக்கம் போயிடுது. இந்த 2த்துக்கும் வித்தியாசத்தை என் மைண்ட்ல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அப்ப நான் வந்து அந்த அதீத பற்று வச்சு பொசசிவா இருந்து கோவப்பட்டு என்ன வழுத்திக்கிட்டு இதனால தான் நிறைய சூசைடு வருது, இல்லைன்னா ஆசிட் அடிக்கிறதுன்னு வருது. இதெல்லாம் இப்போ இன்னைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஐயோ அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு தற்கொலை பண்ணிக்கிறது, இல்லைன்னா அவளை வந்து கொலை பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இப்போ இதை வந்து நீ உணர்ச்சிகளை உன்னுடைய மனசுல தோன்றக்கூடிய உணர்ச்சிகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பண்பை உனக்கு தியானம் கொடுக்கும். அது கரெக்ட். அது வரைக்கும் நீங்க ஜெயினர்கள் நிகந்தர்கள் பண்ற தியானம் கரெக்ட். அதனால் வரக்கூடிய சமமான மனநிலையை நீங்க கொண்டு வரீங்க, அதுவும் கரெக்ட். ஆனா இது வந்து போன ஜென்மத்துல இருக்கிற பாவ புண்ணியத்துக்காக ஃபுல்லா இந்த ஜென்மம் ஃபுல்லா நீங்க அப்படியே இருந்துகிட்டு இறந்து போறதுனால எந்த யூஸும் கிடையாது. இதை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க பயன்படுத்தணும். இயல்பு வாழ்க்கை வாழணும். துறவறம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. இந்த இடத்துல தான் அவர் வந்து மத்திய பாதைக்கு கொண்டு வரார். அது வந்து எக்ஸ்ட்ரீம் துறவறம், ஜெயினர்கள் பாதை. ஆனா அதிலிருந்து இதை வந்து யதார்த்த வாழ்நிலைக்கும் கொண்டு வர முடியுங்கிற ஒரு மத்திய பாதை கொண்டு வந்தது தான் புத்தர். இதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இரும்பு கொல்லருடைய உதாரணம் சொல்றாரு. ஒருத்தன் ஒரு இரும்பு வளைச்சு ஒரு கொக்கி மாதிரி செய்யணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நீளமான இரும்பு கம்பியை. அந்த இரும்பு கொல்லர் என்ன பண்ணுவார், பிளாக் ஸ்மித்து, அதை எடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்போது அது வந்து இளகும். இளகுனோடனே அவருக்கு தேவையான அளவு வளைச்சிக்குவார். வளைச்சிட்ட பிறகு விட்டுருவார். விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த கொக்கி அது தேவையான அளவு அது கொக்கியா மாறின உடனே அது கொக்கியா தான் பயன்படுத்துவார். திருப்பி திருப்பி போய் அதை ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். அதே மாதிரி தான் நம்மளுடைய தியானம், இந்த மெடிடேஷன், விபாசனா இது எல்லாமே நம்மளுடைய மனசை சமநிலைப்படுத்தி மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். அதே விபாசனாவே வாழ்க்கைன்னு இருந்துட முடியாது. அதுதான் எக்ஸ்ட்ரீம் துறவறம். அது ஜெயினர்களுடைய நிகந்தர்களுடைய போதனை அது. அப்போ யதார்த்த வாழ்க்கைக்கு நீங்க வந்து மனசை வந்து எப்படி ஹீட் பண்றோமோ அந்த மாதிரி அந்த துறவரம் சமயத்துல நம்ம வந்து தியானம் சமயத்துல கடுமையான முயற்சியும் பயிற்சியும் எடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தி அது தேவையான இலகு நமக்கு தேவையான விஷயங்கள் சமநிலை மைண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யதார்த்த வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். மறுபடியும் மறுபடியும் அதிலே போயிட்டு இருக்கக்கூடாது. எப்பெல்லாம் மனசு வந்து மீறுதோ அப்போ மறுபடியும் நம்ம வந்து அந்த தியான பயிற்சியை இப்போ அன்றாட வாழ்க்கையில் நம்ம 1 மணி நேரம் அதை பண்ணலாம். அப்படி நாள் ஃபுல்லா அப்படிதான் உட்காந்துருக்கணும். அது போன ஜென்மத்தில் இருக்கிற பாவ புண்ணியத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மத்தில் நம்ம நல்லா வாழ்றதுக்கு இந்த ஜென்மத்தை பத்தியே யோசிக்காம இருக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதனால தான் அந்த புத்தர் வந்து இன்னொரு படகு உதாரணம் கூட சொல்வார். ஒரு ஆற்றை கடக்கிறதுக்கு படகு எடுத்துட்டு போறோம். ஆற்றுக்கு அந்த பக்கம் போன பிறகு படகை நம்ம சுமந்துக்கிட்டு போறதில்ல, அதை விட்டுட்டு தான் போறோம். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம மனசை ட்ரெயின் பண்றதுக்கு இந்த தியானத்தை பயன்படுத்துறோம். மனது ட்ரெயின் ஆகி நம்ம வந்து ஒரு யதார்த்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது இந்த தியான வந்து நம்ம எடுத்துட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு வரணும். இது வந்து ஜெயின துறவிகள் போதிச்சதுக்கும் புத்தர் போதிச்சதுக்கும் உள்ள வித்தியாசம் இது. அவங்க வந்து முழுமையான கடுமையான விரதம் இந்த வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணும், ஏன்னா அடுத்த பிறவியில தான் அவங்க சந்தோஷமா வாழ போறாங்கங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். ஆனா புத்தருடையது இந்த கான்செப்டை இந்த வாழ்க்கையிலே கொஞ்ச நேரம் பயன்படுத்திட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மன தூய்மையை இந்த வாழ்க்கையிலே நீங்க அனுபவிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 சுட்டாக்கள் மூலம், அதாவது சூழ துக்க கந்த சுட்டா, அப்புறம் தேவதாக சுட்டா, இந்த 2 சுட்டாக்கள் மூலம் புத்தர் முற்பிறவி பலன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்திருந்தா இப்படி நிகந்தர்களை பார்த்து கேட்டிருக்க மாட்டார். அப்போ இன்பமும் துன்பமும் இந்த பிறவியில் உள்ள சூழலை பொறுத்து தான் அப்படின்னு அவரு கூறியிருக்க முடியாது. அப்போ இந்த முற்பிறவி அந்த போன ஜென்மத்துல இருக்கிறது தான் இந்த ஜென்மத்துல வருது, இந்த ஜென்மத்துல இருக்கிறது தான் அடுத்த ஜென்மத்துல போகுது, இப்படிங்கிறதெல்லாம் வந்து பிராமணிய தத்துவத்தோட ஒத்து போகுது. ஏன்னா அங்க பிராமணிய தத்துவத்துல ஆன்மா இருக்கு. ஸோ அந்த ஆன்மா வந்து போன ஜென்மத்துல இருந்து எடுத்துட்டு வருது, அடுத்த அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகுது. ஆனா பௌத்தத்துல ஆன்மாவே கிடையாது. அப்ப ஆன்மா இல்லாத ஒரு தத்துவத்துல எப்படி இது போன ஜென்மத்துல இருந்து இங்க வருதுங்கிறது சொல்லியிருக்க முடியும். ஸோ புத்தர் இதை வந்து போதித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். அப்ப ஏன் இந்த குழப்பம் வருது அப்படின்னா, ஒண்ணு பௌத்த தத்துவம்னா என்னன்னே தெரியாத நபர்கள் இந்த மாதிரி சொல்லலாம். அல்லது பௌத்த தத்துவத்தை இந்து மத தத்துவம் போல் வேண்டும்னே சித்தரிக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சா அவங்க இந்த மாதிரி இடைச்சர்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா எது எப்படியோ இந்த மாதிரி போன ஜென்மத்துல இருக்கிறது தான் இந்த ஜென்மத்துக்கு வருது அப்படிங்கிற ஒரு தத்துவம், இந்த ஜென்மத்தில் நம்ம செய்யறது தான் அடுத்த ஜென்மத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் ஒரு மனிதாபிமானமற்ற தத்துவம், இன்ஹியூமன்
கான்செப்ட் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்றாரு. இது எல்லாமே, இந்த எல்லா வார்த்தைகளுமே புத்தாண்டிசமால டாக்டர் அம்பேத்கர் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள். இது ஒரு மனிதாபிமானமற்ற தத்துவம், மனசாட்சிக்கு விரோதமான தத்துவம், இனிக்விட்டஸ், அபத்தம், அப்சர்டு, சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் எதிரான தத்துவம். ஏன்னா என்ன ஆகும், எந்த ஒரு சமூகத்திலையும் கொஞ்சம் வலிமையானவர்கள் இருப்பாங்க, எளிமையானவர்கள் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. இப்ப ஏழைகள் வந்து ஐயோ இது என்னுடைய போன ஜென்மத்து பலன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இருக்கிறதோ, அல்லது தன்னுடைய சக மனிதன் கஷ்டப்படும் போது அது அவன் போன ஜென்மத்துடைய பாவம், அவன் அனுபவிச்சு தான் ஆகணும்னு அப்படியே கடந்து போறதும் ஒரு சமூகத்துக்கு நல்லதல்ல. ஆகவே இந்த தத்துவம், அதாவது கடந்த பிறவியின் கர்மங்கள் அடுத்த பிறவியில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இந்த சமூகத்துக்கு நல்லதில்ல. இதை புத்தர் நம்பி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா புத்தர் வந்து ஒரு மகா கருணையாளராக பார்க்குறோம். சக மனிதன் மீது கம்பேஷன், கருணையை கொடுக்கறது தான் பௌத்த போதனையை. அப்படி இருக்கும் பொழுது சக மனிதன் பாடுற கஷ்டத்தை நீ பார்த்துட்டு சும்மா போ அப்படின்னு அவரு ஆதரித்திருக்க வாய்ப்பே இல்லை. அதை நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவு. அடுத்த வாரம் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, மிலிந்தா நாகசேனா கிட்ட ஒரு உரையாடல். அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன அப்படின்னா 2 கேள்வி. அதாவது இந்த கேள்வியோட முடிச்சிருவேன். பௌத்தத்துல வந்து ஒவ்வொரு கணமும் மறுபிறவின்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு. அதாவது பிற தத்துவங்கள் சொல்ற மறுபிறவி என்ன? செத்த பிறகு வர்றது. ஆனா பௌத்தத்துல என்ன சொல்றோம், நம்ம ஏற்கனவே மறுபிறவி செக்ஷன்ல பார்த்தோம். ஒவ்வொரு கணமும் ஒரு மனுஷன் அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கிட்டு இருக்கான், அவன் புது பிறவியா வரான். அதனால தான் புத்தர் முகத்துல ஒருத்தர் எச்சில் துப்புன உடனே புத்தர் வந்து அடுத்த நாள் அவர் வந்து மன்னிப்பு கேட்க வரும்போது, நான் அது நேத்து வந்த நபர் வேற, இன்னைக்கு வந்திருக்கிற நபர் வேற, உன்னை நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படி பௌத்த தத்துவத்துல என்னன்னா, அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அவங்க மைண்ட் மாற மாற அவங்க வந்து வேற ஒரு பிறவின்னு எடுத்துக்கிறோம். அப்படிதான் சொல்றோம். அப்படின்னா அப்ப முற்பிறவியில் இருக்கிற பலன் இந்த அடுத்த பிறவிக்கு வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அதே சமயத்துல பிறவிங்கிறது ஒவ்வொரு கணமும் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு கொஸ்டின் வருது. மிலிந்தாங்கிற மன்னர் நாகசேனங்கிற ஒரு புத்த பிக்குவை பார்த்து கேட்கிறாரு. ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒரு குற்றம் செஞ்சிடறான், ஒரு கொலை குற்றம் செஞ்சிடறான். அடுத்த நாள் அவன் வரும்போது உங்களுடைய கான்செப்ட் படி பார்த்தா அவன் புது மனிதன். அப்ப அந்த குற்றத்துக்கு நான் வந்து தண்டனை கொடுக்காம அவனை விட்டுற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு கேள்வி. அடுத்தது, கம்ம நியம அப்படிங்கிறது ஒரு மாற்ற முடியாத விதின்னு சொல்றீங்க. கம்ம நியம அப்படின்னு. ஸோ அது வந்து என்ன, நீங்க நல்ல விஷயம் செஞ்சா நல்லது நடந்துதான் ஆகும், அது யாராலையும் மாற்ற முடியாது. கெட்ட விஷயம் செஞ்சா கெட்டது நடக்க தான் செய்யும், அதுவும் யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறது கம்ம நியமன்னு நீங்க பௌத்தத்துல சொல்றீங்க. அப்படின்னா அப்போ ஒவ்வொரு செயலும் இந்த விளைவு தான் ஏற்படுத்தும், அது இப்பதான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஏன் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்க? ஒரு நல்ல விஷயம் நல்லது செய்யும்னு சொல்றீங்க, கெட்டது விஷயம் கெட்டது செய்யும்னு சொல்றீங்க. ஆனா இந்த செயல் இத்தனை நாள் கழிச்சு இந்த இடத்துல இந்த டைம்ல உனக்கு வந்து இப்படி ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றது இல்லையே நீங்க. இதை எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த 2 கேள்விக்கான விடை தான் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 3வது பகுதி, பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை எதிர்வரும் வாழ்வில் தாக்கம் ஏற்படுத்துமா அப்படிங்கிற அந்த செக்ஷனை முடிச்சிருவோம் இதோட. அடுத்த வார்த்தையா வந்து அகிம்சை எடுக்க போறோம். ஸோ நான் அடுத்த வாரம் இந்த 2 மிலிந்தா நாகசேனா அதனுடைய 2 கேள்விக்கு நான் பதில் கொடுக்க போறேன் அடுத்த வாரம். ஏன் அதை நான் இந்த பகுதியில் கொண்டு வந்திருக்கேன்னா, அந்த பதிலை வந்து டாக்டர் அம்பேத்கர் இந்த பகுதியிலே கொடுத்துருக்கிறாரு. ஆனா அது வந்து நேரடியா அந்த விஷயத்தோட ஒத்து போகல, அது ஒரு தனியா இருக்கு. அதனால தான் நான் அதை தனியாவே கொண்டு வந்து நான் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்ல போறேன். ஸோ இத்துடன் இந்த வார பகுதி நிறைவடைகிறது. நம்ம இனி வரும் காலங்களில் எந்தெந்த வார்த்தைகள் இப்படி வந்து 2 மதத்துக்கும் தம்மத்துக்கும் நடுவில் செருகப்பட்டு ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நன்றி. காணொலியில் இணைந்திருக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஓகே, நான் இன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே போயிட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ.